Hi, hello, amigos. Welcome back to Banter and Curls Fix. Okay, part 5 mini series. His baby is on my stomach. தேக்கு கொடுது தென் ரொம்ப நாள் ஆச்சு, 10 days ஆயிடுச்சு நெக்ஸ்ட் ஈபி போட்டு. மேபி இது வந்து நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு வந்துடும். ஓகே, நாளைக்கு மார்னிங் ஆரம்பமே என் வாய்ஸில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நல்ல டேவாக அமையிருக்கு, வாழ்த்துக்கள். தென் லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. லாஸ்ட்டாக வந்து ஷூகா ரிட்டர்ன் ஆகுற மாதிரி காமிச்சிருப்பேன். இப்போ அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ ஷூகா தான் ஸ்ட்ரெயிட்டாக ஏர்போர்ட் ரீச் பண்ணுறாரு. ரீச் பண்ணும்போதே ஜங்குக்கை தொலாவுறாரு. பட் ஜங்குக் காணோம். ஓகேன்னு அங்கே இருக்கிற பாடி கார்ட்ஸ் கிட்ட கேட்கவும், அவர் வந்து இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கில் இருக்கார் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஷூகா மேன்ஷன் போய் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாரு, ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு. இப்போது இந்த பக்கம் தேயோங் சைடு தான் காமிக்கிறாங்க. தேயோங், பாப்பா அண்டு ஜேஹோப் 3 பேருமே இப்போது சவுத் கொரியா ரிட்டர்ன் ஆகலான்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு வந்து இன்னியும் 1 டே தான் இருக்குது. இப்போ பிஃபோர் டே தான் காமிக்கிறாங்க. பேக்கப்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது தேயோங் தான் கால் பேசிகிட்டு இருக்கான் அவங்க அம்மாட்ட. ஷோர்மா நாளைக்கு மார்னிங் கண்டிப்பாக ரீச் ஆயிடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். ஓகேப்பா வந்துரு, பார்த்து வா அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களும் சொல்கிறாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறாங்க. இப்போ தேயாங்கும் ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிவிட்டு திரும்பவும் ஜெய்ஹோப் தான், அம்மாட்ட சொல்லிட்டியா தேயாங்? இல்லை, அங்கே போய் பார்த்துக்கலாம். என்னதான் இருந்தாலும் சொல்லணும்ல. சொல்லணும் தான், நேர்லேயே அவங்க பார்த்துக்கிட்டோம் அவங்க பேத்தியை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு போகிறான். ஓகேன்னு ஜெய்ஹோப்பும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விட்டுறாரு. அப்படியே சீன் கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் தேயாங், ஜெய்ஹோப் அண்ட் பாப்பா 3 பேருமே பேக் டு சவுத் கொரியா வந்தாச்சு. ரீச் பண்ணிட்டாங்க அந்த ஏர்போர்ட்டில். 3 பேருமே நடந்து வந்துட்டு இருக்காங்க. இப்போ தேயாங் தான் என்ன சொல்ல போகிறோமோ ஓகே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாப்பாவை தூக்கிட்டு வந்திருப்பான். இப்போ ஜெய்ஹோப் கிட்ட தான் கொடுக்குறான். ஜெய்ஹோப்பும் ஓகே நான் கேரி பண்ணிக்கிறேன் பாப்பாவை அப்படிங்கிற மாதிரி அவர் தூக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ தேயாங் தான் தூரத்திலே பார்த்துட்டான். சேம் அன்னைக்கு அவனோட 18th பர்த்டே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த 1 month கழிச்சு அவன் எப்படி அப்ராட் போகிறக்காக அங்கே நின்றுட்டு இருக்கும்போது அவங்க பேரண்ட்ஸ்லாம் எப்படி கேதர் ஆகிருந்தாங்களோ அதே மாதிரி தான் இருக்காங்க. அவனுக்கு அதை பார்த்துட்டு அப்படியே அழுகாச்சியாக வருது. அட் த சேம் டைம் நம்ம வந்துட்டோம் நம்ம ஊருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்குது. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக தேயாங் போய் அவங்க மம்மி தான் ஹக் பண்ணுறான் அழுதுகிட்டே. அவங்க தான் இப்போது தேயாங்க கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை வந்துட்ட நீ அப்படிங்கிற மாதிரி சிரிச்சிட்டே சொல்கிறாங்க. இப்போ தேயாங் தான் ஹக்கெல்லாம் பிரேக் பண்ணிவிட்டு அவங்க அப்பாவை பார்க்குறான். அவங்க அப்பாவும் ஹக் பண்ணுறாரு. இப்போ தேயாங் தான் ஆஃப்டர் லாங் டைம் கழிச்சு அப்பா அப்படின்னு கூப்பிட்றான். ஏன்னா அவங்க காலில் கூட பேசியிருக்க மாட்டாங்க. அவங்க அப்பா அதுக்கப்புறம் தேயாங் கண்டுக்கவே மாட்டார். அதாவது அவனாக வரட்டும் அப்படிங்கிற மாதிரி விட்டுருப்பார். இப்போ தேயாங்கோட அப்பா தான் நல்லா இருக்கியாப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. தேயாங்கும் ஸ்மைல் பண்ணிவிட்டு நல்லா இருக்கான்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அட் த சேம் டைம் அவனோட கண்ணிலேருந்து டியர்ஸும் வருது. இப்போ அவங்க அப்பா தான் டியர்ஸ்லாம் வைப் பண்ணி விட்டு அழுகாதப்பா வந்துட்ட நீ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ தேயாங் தான் ஆமாப்பா வந்துட்டு உங்ககிட்டயே அப்படிங்கிற மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு திரும்புகிறான். இப்போது ஜிமின் தான் நிற்கிறாரு அங்கே. இப்போ தேயாங் 2 செகண்ட் ஜிமினோட ஐஸவே பார்த்துட்டு ஹக் பண்ணி இன்னுமே அழுக ஆரம்பிக்கிறாரு. ஜிமினும் லைட்டாக அழுகிறான். அட் த சேம் டைம் தேயாங்க கம்ஃபர்ட்டும் பண்ணுறான். ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. இப்போ தேயாங் தான் ஜிமினா நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுகிறாரு. ஜிமினும் எஸ் நீ வந்துட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ தேயாங் ஹக் பிரேக் பண்ணிவிட்டு லில்லியை தான் பார்க்குறான். லில்லியும் லைட்டாக ஹக் பண்ணிவிட்டு லில்லிக்கிட்ட பேசுகிறான். தேயாங் நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். எஸ் நல்லா இருக்கு தேயாங். நீ நல்லா இருக்கியா? பாப்பா நல்லா இருக்காளா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா லில்லி. நல்லா இருக்காங்க, வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்போ தான் பார்க்குறாங்க பாப்பா வந்திருக்கிறதேவே. தேயாங் லில்லி அண்டு ஜிமின் பார்க்குறாங்க. இப்போ பாப்பா தான் அவளுமே அழுக ஸ்டார்ட் பண்ணியிருப்பா தேயாங் அழுகிறத பார்த்துட்டு. இப்போ ஜெய்ஹோப் தான் சமாதானப்படுத்துகிறாரு. இப்போது பாப்பா தான் அம்மா அம்மா அப்படிங்கிற மாதிரி அழுக ஆரம்பிக்குது மறுபடியும். இப்போ தேயாங் தான் பாப்பாவை வாங்கிட்டு டேப் பண்ணி கொடுக்குறா. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. இப்போது தேயாங்கோட அம்மா அண்ட் அப்பாவுக்கு தான் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இப்போ தேயாங் தான் டேப் பண்ணி கொடுத்து இங்கே பாரு உங்கள் கிராண்ட்மா இருக்காங்க, கிராண்ட் ஃபாதர் இருக்கார், தென் ஜிமின் இருக்கான், லில்லி இருக்கா. லில்லியில் நல்லா இருக்கும், லில்லி கூடயெல்லாம் பேசி பழகு அப்படிங்கிற மாதிரி டேப் பண்ணி கொடுக்குறான். இப்போது தேயாங்கோட அம்மா தான் தேயாங் என்ன இது அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் பார்த்தா தெரியலையாம்மா பாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பார்த்தா தெரியுது குழந்தைன்னு, பட் யாரோட குழந்தை ஜெய்ஹோப்போடதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லைம்மா என் குழந்த. தேயாங் என்ன பேசுகிற? மா என் குழந்தம்மா. அதான் எப்படி
அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இப்படின்னாம்மா என்னம்மா கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஒன்றும் இல்லை வா வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஓகேம்மா அப்படிங்கிற மாதிரி வராரு தேவாங்கவும். இப்போது தேவாங்கோட அப்பா தான் தேவாங்கோட அம்மாவை பார்த்து என்னடி இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், தெரியலங்க கேட்டு சொல்கிறேன் இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தேவாங்கோட அம்மா தேவாங்க கிட்ட போகிறாங்க. இப்போ தேவாங்கோட அப்பா தான் டக்குன்னு அவங்க அம்மா கையை பிடிச்சி கிட்ட இழுக்கிறாரு. என்னங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், பட் அந்த குழந்த பார்க்கறக்கு இப்போ தேவாங்கோட அம்மா தான். புரியுது யார மாதிரின்னு. சரி அவங்கக்கிட்ட கேட்கலாம் விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தேவாங்க கிட்ட போகிறாங்க. தேவாங்கோட அப்பாவும் சரி போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாரு. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக எல்லோரும் கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு தான் போகிறாங்க. ஏன்னா இப்போ வீட்டுக்கு போகணும்ல அதனால அங்கே போகிறாங்க. இப்போ தேவாங்கோட அப்பா தான் சரிப்பா நீ போ வீட்டுக்கு போ, நான் உன்னை வந்து நைட் பார்க்குறேன், இப்போ எனக்கு ஒர்க் இருக்குல்ல ஆஃபீஸ் போகணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஓகேப்பா நெக்ஸ்ட் வீக்லேருந்து நான் டேக் ஓவர் பண்ணிக்கிறேன். ஓகேப்பா அதை பொறுமையாக பார்த்துக்கலாம், அது அப்புறமா பேசிக்கலாம், நீ இப்போ வீட்டுக்கு போ, பார்த்து கூட்டிகிட்டு போ என் பேத்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. தேவாங்கும் லைட்டாக சிரிச்சிட்டு ஓகே இவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி நினச்சிட்டு கார் ஏறுறாரு. இப்போது ஜிமின் தான் ட்ரைவ் பண்ணுறாரு. ஜிமின், லில்லி, ஜெய்ஹோப் அண்ட் தேவாங் அவங்க 4 பேர் ஒரு காரில் வராங்க. அம்மா தனியாக காரில் வராங்க. அண்ட் பாப்பாவும் தேவாங் கூட தான் வரா. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக கார் வீட்டில் போய் ஸ்டாப் ஆகுது. அங்கே 2, 3 மேட்ஸ் இருக்காங்க. தேவாங்க ஆர்த்தியெல்லாம் எடுத்து பாப்பா அண்டு தேவாங்க வெல்கம் பண்ணுறாங்க அண்டு ஜெய்ஹோப்பையும். ஆக்சுவலி ஜெய்ஹோப் பற்றி உங்ககிட்ட சொன்னேனான்னு தெரில, மேபி சொல்லியிருக்கலாம் சொல்லாமல் இருக்கலாம். ஜெய்ஹோப் வந்து ஒரு ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்துருப்பார். அவர் வந்து ஸ்காலர்ஷிப் மூலிமா அப்ராட் போய் படிச்சிருப்பார். அப்போ தான் தேவாங்க மீட் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகிருப்பாங்க. திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுனால தேவாங்க வந்து ஜெய்ஹோப்பை விட்டுட்டு வரக்கு மனசு இல்லை. ஓகே நம்ம ஃப்ரெண்டை நம்ம கூடயே கூட்டிகிட்டு போயிடலான்னு பர்சனல் அசிஸ்டண்ட்டாக கூட்டிகிட்டு வந்திருப்பார். இப்போ தேவாங்க ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே வந்துட்டு லில்லியை பார்த்து தான் கேட்குறான், அம்மா எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், தான் அந்த ரூமில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி லில்லியும் சொல்லிட்டா. இப்போ தேவாங்கும் லில்லியோட அம்மாவை பார்க்குறதுக்கு தான் போகிறான். இப்போ பாப்பா தான் என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஸ்ட்ரெயிட்டாக ஜிமின் கிட்ட தான் போகுது. ஜிமினும் அழகாக பாப்பாவை கேரி பண்ணிவிட்டு நீ க்யூட்டாக இருக்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொல்லவும், இப்போ பாப்பா தான் நான் மட்டுமா நீ ரொம்ப க்யூட்டாக இருக்க, என்னை விட அழகாக இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இப்போ லில்லி தான் அப்போ நான் க்யூட்டாக இல்லையா, இந்த பக்கம் பக்கம் க்யூட்டாக இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவளோட தலையை ஒவ்வொரு சைடும் சாய்ச்சி கேட்குறா. இப்போ பாப்பா தான் நீ க்யூட்டாக இருக்க, ஆனால் இவர் அளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இவன் அளவுக்கு இல்லையா, இவன் கூடையெல்லாம் கம்பேர் பண்ணுற நீ போய் அப்படிங்கிறா லில்லியும். இவருக்கு என்ன இவர் அழகாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி பாப்பாவும் ஜாலியாக சொல்லுது. இப்போ ஜிமின் தான் குழந்தைக்கு தெரியுது, இதுக்கெல்லாம் தெரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு பாப்பாவை தூக்கிட்டு. இப்போ ஜிமின் ஸ்ட்ரைட்டாக கிச்சன் தான் போகிறாரு. பாப்பாவுக்கு என்ன வேணும், நான் குக் பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கேட்கவும், ஒன்றும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இப்போ லில்லி தான் வேணா நான் குக் பண்ணி தட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. இப்போ ஜிமின் ஐயோ அந்த குழந்தை ரொம்ப நாள் உயிர் வாழணும், நீ குக் பண்ணி தந்து நாளைக்கு போயிடுச்சுன்னா, அச்சோ ஜிமின் ஏன் அப்படிலாம் பேசுகிற குழந்தை முன்னாடி, அப்புறம் எப்படி பேச சொல்கிறீங்க லில்லி, நீங்கள் குக் பண்ணுறது தான் எனக்கே தெரியுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என் மானத்தை வாங்குறான் நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி லில்லி கோச்சிக்கிட்டு வெளியே போயிடுறா. இப்போ ஜெமின் தான் உனக்கு பிடிச்ச டிஷ் என்ன ஃபேவரட் டிஷ் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், மில்க் அப்படிங்குது. மில்கா அது மட்டுமா என்ன அப்படிங்கிற மாதிரி ஜிமின் யோசிக்கிறான். இப்போ போன லில்லி மறுபடியும் உள்ள வந்துட்டு மில்கா ஒட்டு கேட்டியா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கேட்கவும், அப்படித்தான்ப்பா கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்படிங்கிற மாதிரி ஜிமினும் ஒரு லுக்கு விடுறாரு லில்லியை. இப்போ லில்லி தான் அதெல்லாம் நான் தொடச்சிக்குவேன், சொல்லு உனக்கு மில்க் தான் பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. ஆமாம் எனக்கு எங்கள் அம்மா மில்க்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி பாப்பா சொல்லவும் 2 பேத்துக்கும் கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. ஆமாம்ல நீ குழந்தை இல்லை, ஆமாம் நான் குழந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஆமாம் ஆமாம் சரி உனக்கு இப்போ பசிக்குதா? ஆமாம் எங்கள் அம்மாவை காணோம், நீங்கள் 2 பேரும் நீ தூக்கி வேற வச்சுட்டு விட மாட்டேறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. விட மாட்டேறோமா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொல்லவும் லில்லி தான் தப்பாக யோசிக்காதடா, இறக்கி விட மாட்டேறீங்க, ஐயோ தப்பாக யோசிக்காதடா இதையும் அப்படிங்கிற மாதிரி ஜிமினை பார்த்து சொல்ல. ஏன்னா ஜிமின் ஒரு மாதிரி பார்த்து சிரிக்கிறாரு லில்லியை. ஸோ தட் பாப்பாவை கொடு நான் கொண்டு போகிறேன்
அப்படிங்கிற மாரி லில்லி தூக்கிட்டு போயிடுறா பாப்பாவ. இப்போ ஸ்ட்ரெயிட்டா கிச்சன் விட்டு வெளிய வரவும், தேயாங் தேயாங்ன்னு கத்திக்கிட்டே வரா. இப்போ அங்க தேயாங் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு காமிக்கிறாங்க. இப்போ தேயாங் தான் ஆல்ரெடி லில்லி சொல்லியிருப்பா, அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்ல அப்படிங்கிற மாதிரிலாம். அங்க பேசிட்டு இருந்திருப்பான். "நல்லா இருக்கீங்களாம்மா? உடம்பு பார்த்துக்கோங்க. நான் வேணா ஸ்பெஷல் சர்ஜரி ஸ்பெஷலிஸ்ட்டெல்லாம் கூப்பிட்டா?" அப்படிங்கிற மாரி கேட்டிருப்பான். தேயாங் "கவலைப்படாத. ஆல்ரெடி லில்லி அண்ட் ஜிமின் நெறையா பேத்த கூப்பிட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க. நீயுமா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. "ம். ஓகேம்மா. கூப்பிடலன்னு சொல்ல மாட்டேன். பட் நான் கூப்பிடுவேன். நானும் உங்க பையன் மறந்துறாதீங்க. நான் உங்கள பார்த்துக்கணும்." அப்படிங்கிற மாரி சொல்லவும், "ம். கண்டிப்பாப்பா. சரி நீயும் கூப்பிடு. எத்தனை ஸ்பெஷலிஸ்ட்ட கூப்பிடுறியோ கூப்பிடு. யார் வந்து பார்த்தாலும் எப்போ க்யூர் ஆக போதோ." அப்படிங்கிற மாரி அவங்களும் சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. ஓகேம்மா அப்படிங்கிற மாரி பேச பேச தான் லில்லி கத்தியிருப்பா. இப்ப தேயாங் தான் லில்லி இங்க இருக்கேன் அப்படிங்கிற மாரி சத்தம் போடவும், லில்லியும் உள்ள வரா. வந்த ஸ்பீடுக்கு "தேயாங் என்ன நடிச்சிருக்கு உங்க தம்பி?" இரு ஏன் உளர்ற?" "அச்சோ! தேயாங் ஒண்ணும் இல்ல. பாப்பாவுக்கு பசிக்குதாம். இந்தா" அப்படிங்கிற மாரி குடுக்கவும், இப்ப லில்லியோட அம்மாக்கு தான் கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா, பாப்பா அப்படியே ஜங்குக் மாரி இருக்கிறனால, லில்லியோட அம்மாக்கு ஆல்ரெடி நியூஸ் தெரிஞ்சிருக்கும். லில்லி ஆல்ரெடி சொல்லியிருப்பா. இப்போ பாப்பா தான், "அம்மா அவங்க என்னென்னமோ பேசுறாங்க. எனக்கு புரியவே மாட்டேது." அப்படிங்கிற மாரி சொல்றா. இப்ப தேயாங் தான், "சரி ஓகே, ஓகே. ஒண்ணும் இல்ல. ஆ உனக்கு பசிக்குதா?" அப்படிங்கிற மாரி கேட்கவும், "ம். ஆமாம்மா. ஆமா, ஆமா." அப்படிங்குது. "சரி ஓகே. இப்ப பாரு. இது வந்து உன்னோட இன்னொரு கிராண்ட்மா. ஓகேவா?" அப்படிங்கிற மாரி சொல்லவும், "ம். ஓகேம்மா. ஹாய் கிராண்ட்மா." அப்படிங்குது. "ம். ஹாய் தங்கம். ஏன் நீங்க என்னைய பிக்கப் பண்றதுக்கு வரவே இல்ல ஏர்போர்ட்டுக்கு?" அப்படிங்கிற மாரி கேட்குது. "ஸோ கிராண்ட்மாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல. அதனால சூன் வந்துருவேன். அதாவது உன்ன பிக்கப் பண்றதுக்கு இல்ல, உன் கூட விளையாட." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ம். ஓகே. அப்ப நம்ம எல்லாம் ஒட்டுக்கா சேர்ந்து அ ஐஸ் பால் விளையாடலாம். அப்புறம் ஹைட் அண்ட் சீக் விளையாடலாம். தென் தேஹி போதும் போதும் கிராண்ட்மா ரெடி ஆகட்டும்." அப்படிங்கிற மாரி தேயாங் சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறான். "சரிம்மா ரெஸ்ட் எடுங்க. நான் போறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போவும், இப்போ லில்லியோட அம்மா தான் தேயாங். "ம். சொல்லுங்கம்மா." "பாப்பா அப்படியே அவங்க அப்பா மாரியே இருக்கான்ல?" "ம். ஆமாம்மா. அவங்க அப்பா மாரியே இருக்கா. ம். அழகா இருக்கா." அப்படிங்கிற மாரி சொல்லவும், "ம். ஆமா. ரொம்ப அழகா இருக்கா." "சரி ஓகே. நீ போய் ரெஸ்ட் எடு. ரொம்ப டயர்டா வந்திருப்ப." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ம். ஓகேம்மா. உடம்பு பார்த்துக்கோங்க. வாங்க தேஹி பாய் சொல்லுங்க பாட்டிக்கு." "ம். பாய் பாட்டி. நாங்க போயிட்டு வரோம்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு 2 பேரும் போறாங்க வெளிய. இப்போ கவுச்சில தான் தேயாங்கோட அம்மா அண்ட் ஜிமின் அண்ட் லில்லி 3 பேர் நின்னுட்டு இருக்காங்க. இப்போ தேயாங் தான், "இருங்க வந்துடுறேன். நான் ஃபீட் பண்ணிட்டு வந்துடுறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போறான். இப்படியே தான் டைம் கொஞ்சம் ஸ்கிப்ட் ஆகுது. இப்போ தேயாங் ஃபீட்லாம் பண்ணி முடிச்சுட்டு கீழ இறங்கி வந்திருப்பான். வந்து பார்த்தா, லிவிங் ஏரியால யாருமே இல்ல. ஜஸ்ட் பாடி கார்ட்ஸ் மட்டும் நின்னுட்டு இருக்காங்க. அவங்களும் வெளியவே நிக்கிறாங்க. இப்போ தேயாங் தான், "அம்மா, அம்மா." அப்படிங்கிற மாரி கத்திட்டே வரான். இங்க இருக்க தேயாங்." அப்படிங்கிற மாரி கிச்சன்லேருந்து சவுண்ட் வரவும், "ம். இதோ வரேம்மா." அப்படிங்கிற மாரி போய் அதே மாரியே பேக் ஹக் பண்றான். இப்போ தேயாங்கோட அம்மா தான், "ம். 18த் பர்த்டே அப்போ சார் இப்படி ஹக் பண்ணீங்க. ஞாபகம் இருக்கா?" "ம். அது எப்படிம்மா மறக்க முடியும்? அது ரொம்ப ஸ்பெஷல்." ஸ்பெஷல் தான். ரொம்ப ஸ்பெஷல்." அப்படிங்கிற மாரி அவங்க மில்க் ரெடி பண்ணியிருப்பாங்க தேயாங்க்காக தான். இப்போ திருப்பி அத குடுக்குறாங்க. இப்போ தேயாங்கும் அந்த கப் வாங்கி ஒரு சைட்ல வச்சுட்டு, இப்போ அவங்க அம்மாவ திருப்பி நல்லா ஹக் பண்றான். இப்போ அவங்க அம்மா தான், "என்னப்பா டயர்டா இருக்கா?" அப்படிங்கிறாங்க. "ஓ! இந்த டயலாக் ஞாபகம் வச்சிருக்கீங்களாம்மா?" அப்படிங்கிற மாரி கேட்கவும், "ம். அது எப்படி மறக்க முடியும்? என் செல்ல பிள்ளைகிட்ட சொன்ன டயலாக்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ம். ஆமாம்மா." "ம். சரி சொல்லு. அவன பார்த்தியா? பேசுனியா?" "ம். இல்லம்மா. பாப்பா பொறந்தது? தெரியாது." அப்படிங்கிற மாரி சிரிக்கிறான். "என்னடா இவ்ளோ அசால்ட்டா இருக்க? சொல்லணும்ல, இன்ஃபார்ம் பண்ணணும்ல." வேணாம்மா. அவன் அவனோட சைடு வேற மாரி இருக்கு. அதனால வேணான்னு நான் நெனைக்கிறேன்." ஏன் அப்படியெல்லாம் சொல்ற? சொல்லணும்ல. அவனுக்கும் தெரிஞ்சுக்கணும்ல. ஆஸ் அ ஃபாதரா, அந்த குழந்தைக்கு அப்பாவா. ம். அது தெரிஞ்சுக்கணும் தான். சூன் அது அவனுக்கா தெரிய வந்திருக்கும் இந்நேரம். உன்னை தொலாவி வராம இருக்கான். எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்லவும், "எப்படி தெரிய வந்திருக்கும்?" "அதெல்லாம் தெரிய வந்திருக்கும்மா."
அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஹக் பிரேக் பண்ணிட்டு பார்க்குறான் அவங்க அம்மாவோட ஃபேஸை. இப்போ அவங்க அம்மா தான் தேவங்கோட ஃபேஸை அப்படியே கப் பண்ணி கிட்ட இழுத்து, "நீயே குழந்த. உனக்கு ஒரு குழந்த வந்துருச்சு. அழகா இருக்கு. உன்ன மாரி." அப்படி சொல்லிட்டு ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ தேவாங்கும் சிரிச்சுக்கிட்டு, நல்லா இருக்குமா கேட்கறக்கு. நானே ஒரு குழந்த. நல்லாயிருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்கிறான். "ஆமாப்பா, எனக்கு நீ எப்போவுமே குழந்த தான். அது குழந்த, ரொம்ப குட்டி குழந்த. ஒன்றுமே தெரியாது." ஆமாம்மா, ஒன்றுமே தெரியாது." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு சிரிக்கிறான். அவங்க அம்மாவும் சிரிச்சுட்டு, ஆமா, ஒன்றும் தெரியாது. ஆனா பாப்பா வந்துடுச்சு." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. இப்படியே தான் கான்வர்சேஷன் போகுது. இப்போ தேவாங் தான், "சரி ஓகேம்மா, உங்களுக்கு ஏதோ கேட்கணுமா?" என்ன கேட்கறக்கு இருக்கு? தென் என்னோட மாப்பிள்ளை எப்போ வருவாருன்னு தான் தெரில என்கிட்ட." அதுக்கு வாய்ப்பு இல்லம்மா. மேபி பாப்பாக்காக வேணா வருவான்." அப்படிங்கிற?" ஆமாம்மா, அப்படியே தான் இருக்கும். பார்ப்போம்." அப்படிங்கிற மாரி சொல்கிறான். "ஓகே. ஐ டூ வெயிட்டிங் டு சீ மை ஃப்யூச்சர் மாப்பிள்ளை. நோம்மா." அப்படிங்கிற மாரி சொல்கிறான். "ஏன் நோ? இங்கே தானே இருக்கான்." அப்படிங்கிற மாரி சொல்லவும், ஆமாம் ஆமாம் இருக்காரு. இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு தெரியல." அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. ஆமாம்மா, என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு தெரில. ஓகே, சூன் வந்துருவான். தென் நான் நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஆஃபீஸ் போயிடுவேன். பாப்பாவ பார்த்துக்குறோம்." அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. இல்லைன்னா நீ ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போ." "அம்மா, ஆஃபீஸ் அது செட் ஆகாதே." நோ, அவள் வந்து ஃபீட் பண்ணுற. நீ ஆஃபீஸே கூட்டிகிட்டு போயிரு. பெஸ்ட்டு அதான். நான் ரெடி பண்ணி வேணா விட்றேன்." ஓகேம்மா, அது ஒரு பிரச்சனையும் இல்லை. அவளாக ரெடி ஆகிடுவா." "ஓ, பரவாயில்லையே, அவ்வளோ ட்ரெயினப்பா." ஆமாம்மா. ஆக்டிவிட்டி லைக் உன்ன மாரி இருக்கலாம்." அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. ஆக்டிவிட்டீஸ் கூட என்ன மாரி அவ்வளோக்கா இல்லைம்மா, சிமிலரா." அப்படியா? அவங்க அப்பா மாரியா?" இல்லைம்மா, அவங்க மாமா மாரி." "ஓ, ஜிமின் மாரியா?" லிட்டில் பிட் அப்படி தான் நடந்துக்குவா." "ஓ, அப்படியா? சரி சரி." அப்படிங்கிற மாரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ லில்லி தான், "தேவாங்" அப்படிங்கிற மாரி கத்திகிட்டே வரா. இப்போ தேவாங்கோட அம்மா தான் அப்படியே கிச்சன்லேருந்து வெளியே வந்துட்டு, "ஷோ, இவ ஒருத்தி தேவாங் வாப்பா." அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. இப்போ தேவாங்கும் கிச்சன் விட்டு வெளியே போய் லிவிங் ஏரியா போகிறான். இப்போது லில்லி தான், "தேவாங் தேவாங், உனக்கு ஒரு நியூஸ் தெரியுமா?" "என்ன நியூஸ்?" "தேவாங், நம்ம கம்பெனி ரொம்ப சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கு. அது தெரிஞ்சது தானே." அப்படிங்கிற மாரி தேவாங்கும் ஒரு லுக் விடுறான். "ஓ, அப்போ உனக்கு இது தெரியுமா?" தெரியும். அங்கேருந்து வரும்போதே நியூஸ் வந்துருச்சு." ஓ, அப்போ நான் தான் லேட்டா? இந்த ஜிமின் எங்க? இரு, நான் போய் ஜிமினை கூட்டிட்டு வரேன். மம்மி ஏதாவது ஸ்வீட் செய்யுங்க." அப்படிங்கிற மாரி சொல்கிறா. "ஓ, ஸ்வீட் செய்யறதுக்காக தான் இதை சொல்கிறேன்யா." அப்படிங்கிற மாரி மம்மியும் பார்க்குறாங்க. சரி ஓகே, நான் மேட்ஸ் கிட்ட சொல்லி, இல்லை நானே செஞ்சு தரேன்." அப்படிங்கிற மாரி அவங்களும் கிச்சன் போகிறாங்க ஸ்வீட் செய்யறதுக்காக. இப்போது லில்லி தான் நெக்ஸ்ட்டு ஜிமின் அப்படின்னு கத்துறா. இப்போ ஜிமின் தான் அங்கேருந்து வேகமாக ஓடி வரா. "யாருக்கு என்னாச்சு? பாப்பா ஓகேவா? தேவாங் ஓகேவா? சேஃபா?" அப்படிங்கிற மாரி கத்திட்டே வரான். இப்போது லில்லி தான், "இத்தனை வருஷம் நான் கூட இருக்கல. லில்லி ஓகேவான்னு உன் வாயிலேருந்து வருதா? இன்னைக்கு வந்தாங்க அவங்க பேர்லாம் வருது உன் வாயில. போ ஜிமின், நான் உன் கூட பேச மாட்டேன்." அப்படிங்கிற மாரி கோச்சுக்கிறா. இவ ஒருத்தி கோச்சுக்கிறேன்ங்கிற பேரில், க்யூட்டா பண்ணுறேங்கிற பேரில் கோச்சுக்கிட்டு, சை. அப்படிங்கிற மாரி, "என்னாச்சு தேவாங்?" அப்படிங்கிற மாரி தேவாங்க பார்த்து கேட்க, "ஒன்றும் இல்லை, கம்பெனி ரீச் ஆயிடுச்சாம்மா, மேடம் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கான்." "அது ஆல்ரெடி வந்துருச்சு." மேடம்க்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கு." "ம் அப்படியா?" அப்படிங்கிற மாரி ஜிமினும் சொல்லிட்டு தேவாங்க பார்க்குறான். இப்போது ஜிமின் தான், "எங்க அம்மாவ காணோம்?" அம்மா கிச்சன் போயிருக்காங்க ஸ்வீட் செய்யறக்கு." "ஓ, தேவாங், இப்போ கண்டுபிடிச்சிட்டேன். அவளுக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ சும்மா தூக்கிட்டு வந்திருக்கா. அவளுக்கு ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்கும் போல, அதுக்காக." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு சிரிக்கிறான். இப்போ தேவாங்கும் அதை கேட்டு, "ஓ, அப்படியும் இருக்குமோ?" அப்படிங்கிற மாரி அவரும் சிரிக்கிறாரு. இப்போ லில்லி தான், 2 பேரும் வச்சு ஓட்டுறக்குன்னே வராங்க. "கண்டுபிடிச்சிட்டானுங்களே, அடுத்த தடவை நல்ல மாரி பிளான் போட்டு வரணும்." "ஓகே." அப்படிங்கிற மாரி ஃபைட்டிங் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவளே உள்ளே போய்க்கிறா. இப்போது அழுகுற சவுண்டு கேட்குது. தேவாங்கு புரிஞ்சிருச்சு. ஐயோ, இதுக கத்துன கத்துல அவ எந்திரிச்சிட்டாளே! இனி அவள போய் சமாதானப்படுத்தணுமா? அப்படிங்கிற மாரி போறான் வேகமா மேல. இப்ப ஜிமின் தான், "அச்சோ தேவாங், பார்த்து போ." அப்படிங்கிற மாரி சொல்லவும், பார்த்து தானே போறேன் போறேன். நீங்க பண்ண சேட்டைக்கு அங்க அழுக ஆரம்பிச்சிருச்சே." அப்படிங்கிற மாரி குடு குடுன்னு ஓடுறான். இப்போ ரூம் போய் பார்த்தா பாப்பா ரொம்ப அழுது அழுது டீயர்ஸ்லாம் வந்து மூஞ்சியே செவந்துருச்சு. இப்போ தேங் தான் தூக்கி டேப் பண்ணிட்டு, "ஓ, ஓகே ஓகே ஓகே, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை." அப்படிங்கிற மாரி டேப் பண்ணுறான். டேப் பண்ணிட்டே பாப்பாவ கீழே கூட்டிட்டு வரான். இப்போ ஜிமின் தான், "அச்சோ, ரொம்ப அழுதுட்டா போல, கண்ணெல்லாம் செவந்துருச்சு பாவம்." அப்படிங்கிற மாரி சொல்லவும், இப்போ பாப்பா ஜிமின் கிட்டேயே போய் ஹக் பண்ணிட்டு அழுக ஆரம்பிக்குது. "ஓ, ஒன்றும் இல்லை." அப்படிங்கிற மாரி ஜிமினும் சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. இப்போ இந்த பக்கம் சைட காமிக்கிறாங்க. இங்க
ஷுகா அதுக்கப்புறம் அந்த விஷயத்தையவே மறந்துட்டாரு. ஒர்க்கில கான்சன்ட்ரேட் பண்ணி பிஸியா போயிருக்கோம். அதுக்கப்புறம் ஷெட்யூல்ஸு. இப்போது ஷுகாக்கு ஒரு கால் வருது. ஓ! வந்துட்டாங்களா? அச்சோ! நான் இவன்கிட்ட வேற சொல்ல மறந்துட்டேனே! இப்போ என்ன ரியாக்ஷன் குடுப்பானோ? அன்னைக்கே சொல்லி தொலைய மாட்டியான்லாம் கத்துவானே! அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு இப்போ ஜங்குக் கிட்ட தான் போறாரு. இப்போ ஜங்குக் தான், என்ன? என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி கேட்கவும், "அது ஒண்ணும் இல்லடா." "ம். ஒண்ணும் இல்லையா? சரி போலாம் வா." அப்படிங்கிற மாரி கூப்பிடுறாரு. ஜங்குக் ஒரே நிமிஷம் ஒண்ணு சொல்லணும். "ம். சொல்லு. நீ சொல்லுடா அண்ணா. என்ன இருக்கு? என்ன? என்ன ஏதாவது ப்ராப்ளமா?" அப்படிங்கிற மாரி கேட்கவும், "ஷோ அதெல்லாம் இல்ல. ம். தேவும் அப்ராட்லேருந்து வந்துட்டான்." சூப்பர். குட் நியூஸ். தென் வேற? ஆ கூட பாப்பா வந்திருக்கா? பாப்பாவா? ம். ஓ! மேரேஜ் ஆயிடுச்சா? இல்ல. ஓ! அந்த மாரி பாப்பாவா? ஏய் இல்லடா. தென் யார் பாப்பா? அது வந்து ஜங்கூக். பாப்பா பார்க்கறக்கு ஓ! நீயும் பார்த்துட்டியா அந்த குழந்தைய? சரி காமி, நானும் பார்க்குறேன். ஜங்கூக் நான் அன்னைக்கு மீட்டிங் போயிருந்தேன்ல. ஆமா. அதுக்கு என்ன? அன்னைக்கு பார்த்தேன் பாப்பாவ. அவ பார்க்கறக்கு உன்ன மாரியே இருந்தா. என்ன மாரியா? ம். ஆமா உன்ன மாரி தான். அப்படியே ஜங்குக் கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கு. இப்ப ஜங்குக் தான், ம்ஹ்ம். வாய்ப்பு இருக்காது. சுத்தமா இருக்காது. இல்ல ஜங்குக் உன்ன மாரி தான் இருந்தான். நான் நல்லா பார்த்தேன். அவன் என்ன ஃபோட்டோ இல்லண்ணா கண்டிப்பா இருக்காது. சரி ஃபோட்டோ காமி. அப்படிங்கிற மாரி சொல்லவும், அங்க அதாவது அந்த லஞ்சுக்கு வந்திருப்பாங்கல்ல, அப்போ வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சிருப்பாரு. பாப்பாவும் இவரும் சேர்ந்த மாரி. இப்ப அந்த பிக் காமிக்கவும், ஜங்குக்கு அப்படியே ஷாக்கிங்கா இருக்கு. ஷோ! ஆமான்டா. என்ன மாரி தான் இருக்குல்ல? ம். உன்ன மாரி தான் இருக்கு. என்ன மாரி தான் இருக்கா? அழகா இருக்கா. ம். அழகா இருக்கா. நான் அன்னைக்கு பார்த்தேன். உன்ன மாரி தான் பேசினா. கண்டிப்பா இருக்காது. அவன மாரி பேசியிருப்பா. ம். ஆமா. அவன மாரி தான் பேசினா. அப்புறம் எதுக்குடா சொல்ற? ஓகே. சரி ஓகே. வந்துருச்சு. வந்துட்டாங்களா? வந்தாச்சுடா. ஆ இப்போ அவங்கலாம் வீட்ல தான் இருக்காங்களாமா. நெக்ஸ்ட் வீக்லேருந்து அவன் ஒர்க் போறதா சொல்லியிருக்கான். ஓ! ஆமால்ல. இந்த கம்பெனி பார்த்துக்கணும். சரி பாப்பா எங்க இருக்கு? பாப்பா வீட்ல தான்டா இருக்கு. ம். சரி தூக்கிடலாம். ஜங்குக் பாப்பாவ தூக்கிடலாம். அவ்வளோதான். பார்த்துக்கோ. அதுக்கு ஏற்பாடுலாம் பண்ணிரு. ஜங்குக் சீரியஸ்லி வேணாம். அது குழந்த. ம். அதெல்லாம் கிடையாது. தூக்கு. அவ என் பிரின்சஸ். என்கிட்ட தான் இருக்கணும். தூக்கிட்டு வந்துரு. அப்படிங்கிற மாரி சொல்லவும், ஜங்குக் அப்படிங்கிற மாரி மறுபடியும் சுகா சொல்லவும், தூக்கணும் அப்படிங்கிற மாரி ஜங்குக் சொல்லவும், முடியாது. ஏன் முடியாது? ஏன் முடியாது? அப்படிங்கிறான். பாப்பாக்கு நீ ஃபுட் குடுக்கல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படிங்கிற மாரி சுகா சொல்லவும், ஸோ பரவாயில்ல நின்னுட்டு போது. தூக்கிடலாம். ஜங்குக் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ சரி விடு. பட் சூன் நான் தூக்கிருவேன். அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போறாரு ஜங்குக். பட் ஷூஹானால அதுக்கு மேல என்ன பேசுறதுன்னு தெரில. இவன்கிட்ட என்ன சொல்றது? அப்படிங்கிற மாரி சொல்லாமயே இருந்திருக்கலாம். அப்படிங்கிற மாரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப ஜங்குக் தான் ஷூகாவ பார்த்து ஃபோட்டோ மட்டும் வாட்ஸ்அப் பண்ணு. அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போறாரு. போம்போது சிரிச்சுட்டே போறாரு. அழகா இருக்கா. அப்படிங்கிற மாரி சொல்லிட்டே போறாரு மனசுக்குள்ள. இப்போ ஜங்குக் லெஃப்ட் ஆனதுமே, சுகா தான் ஜிமினுக்கு கால் பண்ணி இதெல்லாம் இன்ஃபார்ம் பண்றாரு. என்ன? ஏன் சுகா இப்படி பண்ணீங்க? அவன்கிட்ட எதுக்கு சொன்னீங்க? என்னதான் இருந்தாலும் ஒரு நாள் அதுவும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கட்டும். அது எப்பயாச்சும் தெரிஞ்சுக்கட்டும். இப்போ எதுக்கு நீங்க எதுக்கு சொன்னீங்க? அப்படிங்கிற மாரி கேட்கவும், இல்ல ஜிமின் என்னதான் இருந்தாலும் ஷோ என்னால ஏத்துக்க முடியாது. பாப்பாவெல்லாம் தூக்க வேணாம். நீங்க அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணீங்கன்னு தெரிஞ்சதுன்னா, நான் சத்தியமா உங்க கூட பேசவே மாட்டேன். அப்படிங்கிற மாரி சொல்லி பேசிட்டு இருக்கவும், இப்ப தேவங்கண்ணா, என்ன பாப்பாவ தூக்குறேன் என்னண்ணா? ஷோ தேவங்க அப்படிலாம் இல்ல. அப்ப கண்டிப்பா சொல்லியிருப்பான். ஓகே. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். சரி எப்படியும் நாளைக்கும், நாளா நாளைக்கும் நான் வந்து கம்பெனி போயிடுறேன். 1 வீக் ஆகாது. அப்படிங்கிற மாரி சொல்லவும், ஷுகா அத லைன்ல இருந்து கேட்டுட்டு தான் இருந்திருப்பாரு. இப்ப தேயாங் தான் லைன்ல யாரு? ஷுகா தானே? அப்படிங்கிற மாரி சொல்லவும், ஆமா தேயாங் அப்படிங்கிற மாரி ஜிமினும் சொல்லவும், இப்ப தேயாங் தான் குடு நான் பேசணும்.
அப்படிங்கிற மாரி சொல்லி ஃபோன் வாங்கி ஹலோ அப்படிங்கிறாரு. ஹலோ தேவாங், அது வேணும்னே சொல்லல. அதெல்லாம் தேவையில்ல. நீங்க வந்து என்னோட ஷேர் ஹோல்டர். ஸோ மீட்டிங் இருக்கு 2 டேஸில வந்துருங்க. முக்கியமா உங்க கம்பெனியில இருக்கிற எல்லாருமே வரணும்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறான். இப்போ தேவாங் கிட்ட ஜிமின் தான், "அப்போ என்ன பண்ணுறது பாப்பாவ?" அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறான். "அது ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் கூட்டிட்டு போய்க்கிறேன். அவள நான் பார்த்துக்கிறேன். அவளும் அவங்க அப்பாவ பார்க்கணும்ல. சூன் பார்க்க போறா 2 டேஸில. அவளுக்கு தெரிய வேணாம். அவள சர்ப்ரைஸா கூட்டிட்டு போய் காமிப்போம்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு தேவாங்கும் போறாரு. 2 டேஸ் ஸ்கிப்ட் ஆகுது. தேவாங்க அவங்க அம்மா, அப்பா எல்லாத்துக்கிட்டயும் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பான். இப்போது அந்த டே மார்னிங், அதாவது அந்த மீட்டிங் அந்த டே மார்னிங் தேவாங் கிளம்பிட்டு இருக்கான். சைட் பை சைடு பாப்பாவும் கிளம்பிட்டு இருக்காங்க. அதாவது கிளம்ப வச்சுட்டு இருக்காங்க தேவாங்கோட அம்மா. பாப்பாட்ட அமைதியாக இருக்கணும், சமத்தா இருக்கணும் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ தேவாங் தான் வந்து பாப்பா கிட்ட நின்று அவளோட ஃப்ராக் சரி பண்ணிவிட்டு, "அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. என் தங்கம், எனக்கு தெரியும். இவ அமைதியாக இருப்பா." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாங்க. இப்போது பாப்பாவும், ஆமாம், அம்மா சொல்கிறது சரி. பாட்டி ரொம்ப நேரமாக பேசுகிறாங்க. நான் அமைதியாக இருப்பேன். ஓகேம்மா?" அப்படிங்கிற மாரியே பார்த்து சிரிக்குது. ஓகே, குட் கேர்ள். ஓகேம்மா, நாங்கள் கிளம்புறோம்." அப்படிங்கிற மாரி பாப்பாவை தூக்கிட்டு கீழே வராரு. கீழே வந்து பார்த்தா அவங்க அப்பாவும் இருக்காரு. வெயிட் பண்ணுறாரு தேவாங்கையும் ஒட்டுக்கா கூட்டிகிட்டு போறதுக்காக. ஓகே, ஜிமின் வரையா?" அப்படிங்கிற மாரி கேட்கவும், "இல்லை தேவாங், நீ பார்த்து போயிட்டு வா." "லில்லி, நான்லாம் வரலப்பா. என்னால முடியாது." அந்த ஜங்குக் மூஞ்சியில முழிச்சிட்டு, "நோ வே." ஓகே ஃபைன். ஓகே, நான் ஈவினிங் வந்து பார்க்குறேன் உங்கள. ஓகே பாய்." அப்படிங்கிற மாரி தேவாங் சொல்லவும், ஜிமின் அண்ட் லில்லி ஓகே பாய் பாய் அப்படிங்கிறாங்க. இப்போது பாப்பாவும், "பாய் லில்லி." அப்படிங்குது. "பாய்டி, வாயாடி." அப்படிங்கிறா லில்லி. இப்போ பாப்பா தான், அளவுக்கு வாய் இல்ல. பாய் ஜிமினா." அப்படிங்கிற மாரி சொல்லுது. "வாய்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை." அப்படிங்கிற மாரி லில்லி சொல்லிட்டு திரும்பி அவ ரூமுக்கு போயிடுறா. இப்போ ஜிமின் தான், "பாய் பாய், பார்த்து போயிட்டு வா." அப்படிங்கிற மாரி சொல்லி அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கவும், "அச்சோ ஜிமினா போதும். மார்னிங் தான் பாட்டி அவ்வளோ நேரமாக அட்வைஸ் பண்ணாங்க. எங்கள் அம்மா தான் தப்பிச்சு கூட்டிகிட்டு வந்தாங்க. நீயும் மறுபடியும் ஆரம்பிக்காத. நான் பார்த்துக்கிறேன். பாய்." அப்படிங்குது. "ஓகே பாய், பார்த்து போயிட்டு வா. பார்த்து போயிட்டு வந்தீங்கன்னா ஓகே." அப்படிங்கிற மாரி சொல்லவும், கண்டிப்பா." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு போகிறாங்க எல்லோரும். எல்லோரும் மீன்ஸ் தேயாங், தேயாங்கோட அப்பா அண்ட் பாப்பா 3 பேர் போகிறாங்க. அண்ட் சம் பாடி கார்ட்ஸ். இப்போ கார் ஸ்ட்ரெயிட்டாக கம்பெனி வந்து ரீச் ஆகுது. தேவாங் அப்படியே மாசா இறங்குறாரு. பாப்பா நெக்ஸ்ட் இறங்கி வர சொல்லி கை கொடுக்குறாரு. அவளும் அழகா கை பிடிச்சிட்டு இறங்கி வரா. அங்கே நிறையா ப்ரெஸ் மீட்டிங்ஸ்லாம் இருக்காங்க. ப்ரெஸ் அந்த மாதிரி நிறையா பேர் வந்திருக்காங்க. இப்போ தேவாங்க பார்த்ததையுமே எல்லாருமே கிட்ட வரவும், அங்கே இருக்கிற பாடி கார்ட்ஸ் தேவாங்க சேஃபாக உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ அங்கே இருக்கிறவங்கலாம் நிறையா காசிப் பேச ஆரம்பிக்கிறாங்க. "யார் குழந்த இது? தேவாங்க்கு அதுக்குள்ளே கல்யாணம் ஆயிடுச்சா? ஒரு வேளை அஃபேரில் வந்ததா?" அப்படி இப்படின்லாம் பேசுகிறாங்க. தேவாங்க அது எதுவுமே கண்டுக்கல. "எனக்கு பேசணும்னு இப்போதைக்கு தோணலை." அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு போகிறாரு. இப்போ உள்ள என்ட்ரி ஆனதுமே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க அண்ட் விஷ் பண்ணுறாங்க. இப்போ தேவாங் ஸ்ட்ரெயிட்டாக கேபின் தான் போகிறாரு. அவருக்குன்னு ஒரு கேபின் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. பாப்பாவை தூக்கிட்டே தான் போகிறாரு. ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போய் உட்காந்துட்டு அங்கே ஜெய்ஹோப் தான். ஜெய்ஹோப் ஆல்ரெடி முன்னாடியே வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்திருப்பாரு. இப்போ ஜெய்ஹோப் பார்த்து தான், "என்ன எப்போ வராங்களாம்மா?" தேவாங் ஆன் த வேன்னு சொல்லியிருக்காங்க." அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், "ஓகே, வெயிட் பண்ணலாம்." இப்போ பாப்பா தான் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கா. இப்போ தேவாங் தான், "என்ன மேடம், ஏன் அமைதியாக இருக்கீங்க?" "ஒன்றும் இல்லை, பாட்டி சொன்னாங்கல்ல, அது அமைதியாக இருக்கு. அமைதியாக இரு." அப்படிங்கிற மாதிரி தேவாங்க பார்த்து சொல்லவும், அந்த அமைதி சொல்ல, நீ பேசலாம், பட் அமைதியாக இருக்கணும்னா சேட்டை பண்ணாமல் இருக்கணும்னு அர்த்தம்." "ஓ அப்படியா தேவாங்?" அப்படிங்குது. "ஏய், அம்மான்னு சொன்னேன்." அப்படிங்கிற மாதிரி தேவாங்கும் சொல்லிட்டு உட்காந்துக்கிறாரு அவரோட சீட்டில். பாப்பா தான் அங்கே ஒரு கவுச் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அங்கே தான் உட்காந்துட்டு இருக்கா. இப்போ ஜெய்ஹோப்போட ஃபோனை தான் அவள் நோண்டிட்டு இருக்கா. இப்போ தேவாங் அங்கேருந்து அவசரமாக எந்திரிச்சு வந்து அவளோட ஃபோன் மட்டும் பிடுங்குறாரு. இப்போ பாப்பா தான், "அம்மா ஃபோன் கொடுங்க." "ஆஹா, நோ, இது வந்து ஜெய்ஹோப்போடது. அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கினியா?" இப்போ ஜெய்ஹோப் தான், "தேவாங் கொடுத்ததே நான் தான். அவள் எவ்வளோ நேரம் தான் சும்மா இருக்கிறது? பாவம் இல்லை, அவ்வளோ குழந்தை இல்லை."
பட் ஹோப் இது குழந்த ஏஜ். அதில் போய் ஃபோன் நோண்டிட்டு அமைதியாக உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அம்மா அப்படிங்கிற மாதிரி சினுங்குது. இப்போ ஹோப் தான், அச்சோ தேயாங் என் ஃபோன் கொடு அப்படிங்கிற மாதிரி தேயாங் கிட்ட இருந்து பிடுங்கி பாப்பாட்ட கொடுக்குறாரு. நல்ல அங்கிள். இப்போ ஹோப் தான், அங்கிளா? சாரி வந்துட்டேன். ஹோப் அப்படிங்குது. ஓகே. இப்போது தேயாங் தான், என்ன ஹோப்புங்கிறா, நீயும் ஓகேங்கிற? இல்லை எனக்கு புரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆமாம் நான் தான் சொன்னேன். அங்கிள் மாமா அதெல்லாம் வேணாம், நான் தான் சொன்னேன். ஹோப் வா போன்னு கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். அதான் அப்படி கூப்பிடுறா. ஆனால் ஹோப் இதெல்லாம் ரொம்ப ஓவர். என்னத்தை அவங்க இதெல்லாம் ஓவர்? அவள் குழந்த கூப்பிட்டு போகிறா. இப்போ ஓகே, பட் அவள் வளர்ந்ததுக்கப்புறமா அப்படி தானே கூப்பிடுவா. பரவாயில்ல கூப்பிட்டோம், பாப்பா தானே. ஆனால் இவ்வளோ இதாக இருக்கக்கூடாது ஹோப், அவளுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்குற நீ தான். ஷோ விடுதயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, நான் நெக்ஸ்ட்டு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணணும், நான் போய் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கிளம்பிடுறாரு. அப்போ ஃபோன் வேணாம்மா? வேணாம், நீ வச்சு விளையாடு. ஓகே பாய், பார்த்து போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவள் ஃபோன் பார்க்குறா. இங்கே தேயாங் தான் ஒன்றுமே பேச முடியல அவனால். அவன் பாட்டுக்கு போய் அமைதியாக உட்காந்து லேப் ஆன் பண்ணி அவன் ஒர்க் பார்க்குறான். நெக்ஸ்ட் ஏதாவது ப்ராஜெக்ட் அண்ட் ப்ரெசன்டேஷன்லாம் ரெடி பண்ணணும். இவங்க கூட மட்டும் மீட்டிங் இல்லை, நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து மீட்டிங், டுமாரோ மீட்டிங் அதுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கான். இப்படியே தான் ஒரு 15 மினிட்ஸ் பாஸ் ஆகுது. இப்போ ஹோப் தான் கேபின் நாக் பண்ணுறாரு. எக்ஸ்கியூஸ் மீ சார். வா ஹோப் அப்படிங்கிற மாதிரி தேயாங்க சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஹோப் தான், சார் மீட்டிங் ரெடி, யூ மே கம். ஓகே. தேஹி சொல்லுமா, போகலாமா? அப்போது வேறு ரூம் போகிறோமா? ஜாலி அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லிட்டு கூட வரா. இப்போ தேயாங்க தான் தேஹியை தூக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக மீட்டிங் ஹால்குள்ளே என்ட்ரி ஆகுறாரு. இப்போ ஜங்குக்கும் அங்கே தான் உட்காந்துருப்பாரு. அப்படி என்ட்ரி ஆகுறதே அவங்க பார்க்குறாரு. இப்போ ஷூஹா தான், டேய் ஜங்குக். சொல்லு என்ன அப்படிங்கிற மாதிரி ஷூகாவை இப்போ திரும்பி பார்த்துட்டு, என்னடா அவனவே பார்த்துருக்க, கையில் பாரு. என்ன கையில் பாருடா அப்படிங்கிற மாதிரி ஷுகா சொல்லவும், ஜங்குக்கும் தேவங்க பார்க்குறான். இப்போது கையில் என்னன்னு பார்க்குறான். பார்த்தா தேஹி அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே ஜங்குக்கோட ஐஸ், நோஸ் அண்டு டீத், லிப்ஸ் மட்டும் தேயாங்க மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு, ஷுகா சொன்னல ஒழுசாக என்ன மாதிரி இல்லை, இந்த லிப்ஸ் மட்டும் தேயாங்க மாதிரி. ஜங்குக் மீட்டிங்க்கு வந்திருக்கோம், சும்மா பாருன்னு சொன்னதுக்கு இவ்வளோ நோட் பண்ணாத, சும்மா இரு. இப்போ தேயாங்க நான் வந்து உட்கார்றாரு. அங்கே பாப்பாவுக்கும் சேர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அங்கே அவளே உட்கார வைக்கிறாரு. இப்போ அங்கே வந்து அந்த மீட்டிங் ஹாலில் தேயாங், பாப்பா, ஹோப், ஜிமின், சாரி ஷுஹா அண்டு ஜங்குக், இந்த 5 பேர் மட்டும்தான் இருக்காங்க. அவங்க பாடி கார்ட்ஸ் எல்லாருமே வெளியே தான் நிற்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான், எங்கள் பாடி கார்ட்ஸே வெளியே நிற்கும் போது உங்கள் பர்சனல் அசிஸ்டண்ட் யாராக வேணாலும் இருக்கட்டும், அவங்களையும் வெளியே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஹலோ, ஹீ இஸ் நாட் ஓன்லி மை பர்சனல் அசிஸ்டண்ட், அவர் என்னோடய ஃப்ரெண்டு கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதெல்லாம் நீ வச்சுக்கோப்பா, இது வந்து மீட்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இப்போ ஹோப் தான், சரி விடுதேயும் பாரு, ஏதாவது ப்ராப்ளம்னா சொல்லு, நான் வரேன். இப்போது ஜங்குக் தான், உங்கள் ஃப்ரெண்டை ஒன்று கடிச்சு முழுங்கிட மாட்டோம், போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ ஹோப்பும் சிரிச்சிட்டே, நீங்கள் கடிச்சு முழுங்க மாட்டீங்க, அவனும் முழுங்க மாட்டான், அந்த குழந்தை முழுங்கிடும், அவனை தொட்ட அடுத்த நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. ஜங்குக்கும் அதையும் பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உட்காடுறான். இப்போ ஷுகாவும் உட்காந்துட்டு, அவங்க அக்ரிமெண்ட் அன்றைக்கே நம்ம சைன் பண்ணிட்டோம். இப்போ தேவங்க தான், எஸ் அதெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக வந்தேன். ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரவும், இப்போ பாப்பா தான் அம்மா அம்மா அப்படிங்கிற மாதிரி ஷர்ட் பிடிச்சி இழுட்டு இருக்கா. இப்போ தேவங்கும், எக்ஸ்கியூஸ் மீ, என்ன சாமி என்ன வேணும்? அம்மா அம்மா அப்படின்ட்டு இருக்கா. ஸோ உனக்கு இப்போ தான் எல்லாம் வரணுமா, என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இப்போ ஜங்குக் தான் அவங்க 2 பேரும் என்ன பேசுகிறாங்கன்னு நோட் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ ஷுகா, ஜங்குக் எவ்வளோடா பர்சன்டேஜ் அந்த ப்ராஃபிட் விஷயம்லாம், நிப்பாட்றா, நீ குழந்தைய பார்க்க வர்றா, ஒரு 5 மினிட்ஸ்ரா, என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கலாம். ஜங்குக் நீயாது
ஷுகா உங்களுக்கு வரும்போது நான் பேசுவேன். இப்போது நீங்கள் எல்லாத்தையும் மூடிட்டு உட்கார்றதுன்னா உட்காருங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, மறுபடியும் தேவாங்கன் பாப்பாவவே பார்க்குறான். இவங்க 2 பேரும் பேசுகிற கேப்லேயே பாப்பா சொல்லியிருக்கோம், பசிக்குது பசிக்குதுன்னு. இப்போ தேவாங் தான் அங்கே ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கான். ஷோ! உன்ன வச்சுக்கிட்டு, "ஏய் இங்க பாரு தங்கம், நம்ம அப்புறமா வந்து நான் உன்னை கூட்டிட்டு போய் உனக்கு வந்து ஃபீட் பண்ணுவேனா, இப்போதைக்கு அமைதியா இரு ப்ளீஸ் ப்ளீஸ்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ பாப்பா தான், "அம்மா பசிக்குது" அப்படிங்கிற மாரி கண்லேருந்து டியர்ஸ் வரவும், இப்போது ஜங்குக் தான் அங்கே எல்லாம் உட்காரவே இல்ல, எந்திரிச்சு டக்குன்னு ஓடி வந்துட்டான். பாப்பா கிட்ட வந்துட்டு பாப்பா அப்படியே தூக்கிக்கிறான். இப்போ தேவாங் தான், "ஜங்குக் பாப்பாவ குடு" அப்படிங்கிற மாரி கேட்கவும், ஷ் அமைதியா உட்காருங்க தேவாங். எங்க அண்ணா வந்து இதுக்கு மேல உங்க கூட பேசுவான். நானும் என் பிரின்சஸும் கொஞ்சம் பேசணும். ஸோ உங்க கேபின் வரைக்கும் தான் போறேன். டோன்ட் வொரி. உங்க குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாது. சாரி. நம்ம குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாது. ஓகேவா? அப்படிங்கிற மாரி சொல்லி தேவாங்க அப்படியே புஷ் பண்ணி அந்த சேர்லயே உட்கார வைக்கிறான். இப்போ தேவாங் தான், "ஜங்குக் அதெல்லாம் முடியாது. தயவுசெய்து என் குழந்தைய குடு" அப்படிங்கிற மாரி சொல்லவும், மறுபடியும் எந்திரிச்சு நின்னு கத்தவும், இப்போ ஜங்குக் தான், "நான் தான் சொல்றேன்ல, நான் ஒன்னும் உன் குழந்தைய தூக்கிட்டு போயிட மாட்டேன். இது என் குழந்தை. எனக்கும் உன்னோட அளவுக்கு ஈக்குவாலிட்டி இருக்கு. ஓகேவா? அதெல்லாம் இருக்கட்டும் ஜங்குக். இது என் குழந்தை. நீ இங்கேயே இரு. நான் உன் கூட எல்லாம் அனுப்பிச்சு விட விரும்பல" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறான். "ஓய்! என்னத்துக்கு அழுகுற? இப்போ என்னத்துக்கு அழுகுற?" அப்படிங்கிற மாரி தேவாங் கிட்ட ஜங்குக் ரொம்ப க்ளோஸா வரவும், தேவாங் அழுகுறத பார்த்துட்டு பாப்பா அதுக்கு மேல கத்தி அழுக ஆரம்பிக்குது. இப்போ ஜங்குக், "ஷோ சாமி! அண்ணா நீ கொஞ்ச நேரம் வெளிய வெயிட் பண்ணு. நான் பேசிட்டு வந்துடுறேன்." "டேய் என்னடா? ஷோ இது தப்பாலாம் இல்லடா. கொஞ்சம் வெளிய போடா. ஏன்டா உசுர வாங்குற நீயும்? நான் பேசிட்டு வந்துடுறேன் போ" அப்படிங்கிற மாரி சொல்லவும், "இல்ல பாப்பா தானே உங்களுக்கு டிஸ்டர்ப்." ஷோ "அண்ணா ப்ளீஸ் மரியாதை வச்சிருக்கேன். மூடிட்டு வெளிய போறீங்களா? இல்ல அசிங்கமா கேட்பேன்" அப்படிங்கிற மாரி சொல்லவும், "சரி சரி போறேன்ப்பா போறேன். நீ நடத்து" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவரு வெளிய போயிடுறாரு. ஐ மீன் ஷுகா வந்து வெளிய போயிடுறாரு. இப்போ ஜங்குக் தான் தேவங்க ஹக் பண்ணி சமாதானப்படுத்துறான். "நான் ஒன்னும் பண்ண மாட்டேன். நம்ம பாப்பா ஓகேவா? நீ அழுகாத ப்ளீஸ். பாப்பாவும் அழுகுறா" அப்படிங்கிற மாரி சொல்லவும், இப்போ தான் தேவங்க நோட்டீஸ் பண்ணுறான். பாப்பா அம்மா அம்மான்னு கத்தி கத்தி அழுகுது. உடனே தேவங்க வாங்கிட்டு, "ஓ! சரி சரி சரி. ஓகே ஓகே" அப்படிங்கிற மாரி அவனும் அவனோட டியர்ஸ் அவனே வைப் பண்ணிட்டு, பாப்பாவ ஷோல்டரில் போட்டு டேப் பண்ணி குடுக்குறான். இப்போ ஜங்குக்கும் அங்கேயே கவுச் மாரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அங்கே உட்கார்றான். இப்போ தேவாங் தான், "ஜங்குக் ப்ளீஸ் வெளிய போ. தேவாங் வெளிய போ ஜங்குக். நான் ஃபீட் பண்ணணும்." "பரவாயில்ல பண்ணு. இதில என்ன இருக்கு?" அப்படிங்கிற மாரி சொல்லவும், "நான் பார்க்காத இடமா என் குழந்தை பார்க்குது. ஜங்குக் தேவையில்லாம பேசாத. வெளிய போனா வெளிய போ. நீ வேணா வெளிய போ" அப்படிங்கிற மாரி ஜங்குக் கிண்டலா சொல்லவும், ஷோ அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு தேவாங்கும் வெளிய போக ட்ரை பண்ணவும், இப்போ ஜங்குக் தான் கைப்பிடிச்சு கிட்ட இழுத்து, "இங்கேயே உட்காந்து ஃபீட் பண்ணு" அப்படிங்கிற மாரி சொல்லவும், "இல்லைன்னா போம்போது பாப்பாவ தூக்கிட்டு போயிருவேன். எப்படி தூக்குவேன், எங்கே தூக்குவேன்னு தெரியாது. இன்னைக்கு நைட்டுக்குள்ளே தூக்கிருவேன்" அப்படிங்கிற மாரி சொல்லவும், இப்போ தேவாங் தான், நமக்கு வந்து பாப்பா ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாரி அங்கேயே உட்காந்து ஃபீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். தேவாங் ட்ரெஸ்ஸில் 2 பட்டன் மட்டும் ரிமூவ் பண்ணி ஃபீட் பண்ணவும், பாப்பாவுக்கு அது சுத்தமா கம்ஃபர்டபுளா இல்ல. அது தேவாங்க்கும் புரியுது. ஜங்குக் அப்படிங்கிற மாரி பார்க்கவும், சொல்லு" அப்படிங்கிற மாரி சொல்கிறான். ஜங்குக் மூஞ்சி இங்கே இருக்கு. என் பார்வை அங்கே இருக்கே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜங்குக் பார்க்க, "பெர்வர்ட்" அப்படிங்கிற மாரி சொல்லவும், இப்போ தான் ஜங்குக் ரியலைஸ் ஆயிட்டு, என்ன? என்ன சொல்லு" அப்படிங்கிற மாரி கேட்குறான். ஜங்குக், "ப்ளீஸ் அங்கேயாவது போய் உட்கார்றியா?" "அச்சோ! தேவாங் அதெல்லாம் நீங்க ஏன் சொல்றீங்க? நான் எங்கே வேணாலும் உட்காருவேன். பாப்பா வேணுமா? வேணாமா?" "ஜங்குக்" அப்படிங்கிற மாரி கத்துறான். நானே தான். சொல்லுங்க. கிட்ட தானே உட்காந்துருக்கேன். அப்புறம் என்ன மயத்துக்கு தொறக்குற?" அப்படிங்கிற மாரி கேட்கவும், "ஜங்குக் ப்ளீஸ் அங்கே போய் உட்காரு. பாப்பாவுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு." "ஓ! அதெல்லாம் உனக்கு தெரியுமா? எப்போ சொன்னா? சொல்லும்போது நான் லிப்ஸ அசைஞ்சதே பார்க்கலையே." "ஜங்குக் அது எனக்கு புரியும்." "ஓ! ஓ! இதான் மாம்ஸ் லாங்குவேஜோ?" அப்படிங்கிற மாரி சொல்லவும், "ஜங்குக் வாயில கெட்ட வார்த்தை வருது ஜங்குக். தயவுசெய்து அங்கே போய் உட்காரு ஜங்குக்."
ஓகே, ஃபைன். நான் இங்க இருந்தாலும் சும்மா இருக்க மாட்டேன். ஓகே, நான் அங்க போய் உட்கார்றேன். ம். கேரி ஆன் தேயோங் கேரி ஆன். அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவனும் கொஞ்சம் தள்ளி போய் அங்க மீட்டிங் சேர்ஸ் இருக்குல்ல, அதில போய் உட்கார்ந்துக்கிறான். இப்ப தேயோங் தான் ஃபுல் பட்டனையும் அன்பட்டன் பண்றான். இப்ப தான் பாப்பா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கு. தேயோங்க்குமே அது புரியுது. இப்ப ஜங்குக் தான் அங்க உட்காந்துட்டு ஆன்னு பார்த்துட்டு இருக்கான். தேவங்க அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணல. பாப்பா கம்ஃபர்டபுளா இருக்கான்னு எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு இருக்கான். அவனோட ட்ரெஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி. இப்போ ஜங்குக் தான் அப்பாடி! ஃபுல்லாத்தையும் அன்பட்டன் பண்ணிட்டானா? பட் இந்த வியூ விட கிட்ட உட்காந்து பார்த்துருக்கலாம். பட் இந்த ஆங்கிள் சூப்பரா இருக்கு. பட் பாப்பா மறைக்கிறா. ஓகே ஃபைன் அப்படிங்கிற மாரி அவனும் சிஸ்டமில் ஏதோ பார்த்துட்டு இருக்கான். எப்படியே தான் ஒரு 50 மினிட்ஸ் பாஸ் ஆகுது. இப்போது சுகா தான் டோர் நாக் பண்ணுறாரு. இப்போ ஜங்குக் தான் நினச்சேன் இவனா தான் இருக்கும்னு. மிஸ்டர் யோங்கி அப்படிங்கிற மாரி கத்தவும், ஆ ஞாபகம் இருக்கா ஜங்குக்கு? அப்படிங்கிற மாரி அவரும் வெளியே கேட்குறாரு. ஞாபகம் இல்லாம எப்படி? நீ தான் எங்க அண்ணனாச்சே. அப்படிங்கிற மாரி இங்கேருந்தே சவுண்டா சொல்றான். ஆ உள்ள வரலாமாப்பா? நாட் அலோவ்ட் அப்படின்னு கத்துறான். இப்போ ஷூகா தான் ஸ்ட்ரெயிட்டா கால் பண்றாரு ஜங்குக் நம்பருக்கு. ஜங்குக்கு உள்ளே கால் அட்டெண்ட் பண்ணிட்டு, சொல்லண்ணா. ஏன்டா? என்னடா பண்றீங்க? முடிஞ்சுதாடா? பேசி முடிச்சியாடா? 15 நிமிஷம் ஆச்சுடா. ஸோ கொஞ்ச நேரம் அமைதியா இருடா. நீ கிளம்பு. நம்ம நாளைக்கு மீட்டிங் வச்சுக்கலாம். தேயோங் அப்படிங்கிற மாரி கூப்பிடவும், என்ன ஜங்குக் இப்போ என்ன வேணும்? அப்படிங்கிற மாரி கத்துறான். ஐய்யய்ய! நீ என்ன இந்த கொதிக்கிற? நாளைக்கு மீட்டிங் ஓகே. ரெடியா இரு. இன்னைக்கு கேன்சல் அப்படிங்கிற மாரி சொல்லவும், கேன்சலா? நீ இஷ்டத்துக்கு கேன்சல் பண்ணுறதுக்குலாம் நான் வர முடியாது. நீங்க தான் நாங்க தான் அ ச்ச தேவோங் அதான் உளறுதுல்ல விடு. தேவோங்கும் சரி ஓகே. நாளைக்கு 10:30க்கு ஷார்ப்பா அப்படிங்கிற மாரி சொல்லவும், ஓகே. தென் மிஸ்டர் யோங்கி அப்படிங்கிற மாரி காலில் பேசவும், கேட்டுச்சுடா வைக்கிறேன் ஃபோனை. பை. நீ வந்துரு எப்படியாவது. ஆட்டோ பிடிச்சாவது வந்துரு. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ வந்தது என் கார். சாமி நீ கேப் புக் பண்ணி போறியா? டேய் நான் அண்ணாடா. இந்த கேரக்டர் எனக்கு அண்ணா கொடுத்துருக்காங்கடா. பட் ஓன் கார் குடுக்கலையே! என்ன பண்ணுவீங்கோ? அப்படிங்கிற மாரி கேட்குறான். ஸோ ஓகே ஃபைன். நான் கேப் புக் பண்ணிக்கிறேன். பாய் வெயி. தென் பாடி கார்ட்ஸையும் ஓகே கூட்டிட்டு போயிடுறேன். அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வச்சிடுறாரு. ஜங்குக்கும் அப்படியே சிரிச்சிட்டே கால் கட் பண்ணுறான். இப்போ தேயாங்கோட ஃபோன் தான் ரிங் ஆகுது. இப்போ தேயாங் தான் அட்டன் பண்ணி, சொல்லுங்கப்பா. தேயாங் மீட்டிங் முடிஞ்சுதா? இல்லைப்பா கேன்சல். என்னாச்சு தேயாங்? இல்லைப்பா கேன்சல் ஆயிடுச்சு. நாளைக்கு 10:30க்கு மீட்டிங். ஓகே. அவ்வளோதான்ப்பா. வைக்கட்டா? தேயாங் என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? நத்திங்ப்பா. நான் இப்போது வீட்டுக்கு கிளம்பிருவேன் அப்படிங்கிற மாரி சொல்லவும், இப்போது ஜங்குக் தான் ஃபோன் வாங்கி, ஆமாம் மாமனாரே. நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமா? நல்லா இருப்பீங்க. தென் உங்கள் பையனை கூட்டிகிட்டு போயிடுவேன். என் பிரின்சஸையும். கண்டிப்பா. என் பிரின்சஸ் இருக்கிற இடத்துல தான் உங்கள் பையனும் இருக்க முடியும். ஸோ தட் நான் கூட்டிகிட்டு போயிடுவேன். இன்னைக்கு வீட்டுக்கு வர மாட்டாங்க. மாமியார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. வைக்கட்டுங்களா மாமனாரே? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வச்சிடுறான். இப்போது தேயாங் தான், ஜங்குக் ப்ளீஸ் என்னால் இல்லைன்னா உன் கூட வர முடியாது. நான் என் வீட்டுக்கு போகணும். என் பாப்பாவுக்கும் சேஃப் இல்லை. என்ன? என்ன சொன்னேன்? ஐயோ! என்னை விட்டுரு ஜங்குக் ப்ளீஸ். சரி. நான் உன்னை விட்டுடுறேன். என் குழந்தைய கொடுத்துட்றேன். ஜங்குக் அது என் குழந்த. சாரி தேயோங். அது உங்கள் குழந்த மட்டும் இல்லை. எனக்கும் அந்த குழந்த மேலே ரைட்ஸ் இருக்குது. என்கிட்ட கொடுத்துருங்க. நான் உன்னி டேக் ஓவர் பண்ணிக்கிறேன் பாப்பாவை. இத்தனை நாள் பெற்று வளர்த்திட்டீங்க. ஓகே. இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன். அப்படிங்கிற மாரி சொல்லவும், என்னால் முடியாது. என் குழந்தைய கொடுக்க முடியாது. அவ்வளோதான் சிம்பிள். நீயும் வந்துரு. என்ன ஜங்குக் பேசுகிற? என்னால் வர முடியாது. அதான் ஏன் வர முடியாது? அப்படிங்கிற மாரி கேட்கவும், வர முடியாதுன்னா வர முடியாது ஜங்குக். எனக்கு எங்கள் அம்மா, ஜிமின், லில்லி அவங்கெல்லாம் முக்கியம். எங்கள் அப்பாலாம் முக்கியம். அவங்களையெல்லாம் விட்டுட்டு என்னால் வர முடியாது. எனக்கு என் பாப்பா ரொம்ப முக்கியம். நாங்கள் தனியாக இருந்துக்கிறோம். என்னைய விட்டுரு. அப்படிங்கிற மாரி சொல்லவும், தேயோங் இப்படி பேசுகிற வேலை வச்சுக்காத. உனக்கு உங்கள் மம்மி, உங்கள் டாடி அவங்கெல்லாம் முக்கியம்னா கிளம்பு. என் குழந்தைய மட்டும் என்கிட்ட கொடுத்துரு. அப்படிங்கிற மாரி சண்டை போட ஆரம்பிக்கவும், பாப்பா அப்போ தான் தூங்கியிருக்கும். எந்திரிச்சு இவங்க சண்டை போடுறத பார்த்துட்டு, அம்மா அம்மா அம்மா
அப்படிங்கிற மாரி அழுக ஸ்டார்ட் பண்ணுது. இப்போது ஜங்குக் தான் பாப்பாவ தூக்கிட்டு டேப் பண்றான். ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாரி டேப் பண்ணி குடுக்குறான். இப்போ தேவாங் தான் உன்னோட ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிட்டு எந்திரிச்சு நிற்கிறான். ஜங்குக் பாப்பா கூட தேவாங் வீட்டுக்கு போகலாம், மேன்ஷன் போகலாம். நான் வரமாட்டேன். என் பாப்பா கூட நான் வீட்டுக்கு போகணும். தேயோங் அப்படிங்கிற மாதிரி வாய்ஸ் ரேஸ் பண்ணுவோம். ஜங்குக் வாய்ஸ் ரேஸ் பண்ணுறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. பாப்பா கூட நான் போகணும், டைம் ஆகுது. பாப்பாவுக்கு இன்னும் சரியாக ஃபீட் கூட பண்ணி முடிக்கல, அவள் தூங்கணும். ஜங்குக்கும் லைட்டாக சிரிச்சுட்டே சரி கொடுக்குறேன், ஏன் வந்துடு, வா போகலாம், வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் சொல்லவும் ஜங்குக் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, நான் வர முடியாது, எனக்குன்னு கம்பெனி இருக்குது. ஓகே கம்பெனிலாம் இருக்குது, அது நான் உன்னை அமுச்சுட்றேன், நீ ஒர்க் வேணாலும் போ, ஒரு பிரச்சனை இல்லை, இப்போ வா வீட்டுக்கு போகலாம். ஜங்குக் மேன்ஷன்லாம் என்னால் வர முடியாது. தேயோங் போகலான்னு அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் கிடையாது, வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி கையை பிடிச்சி தர தர தரன்னு இழுத்துட்டு போகிறான். இப்போது அந்த மீட்டிங் ஹால் விட்டு வெளியே வந்ததையுமே ஜெய்ஹோப் தான் எங்கே என் ஃப்ரெண்டு எழுதிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கத்தவும் ஜெய்ஹோப்பெல்லாம் லைட்டாக புஷ் பண்ணி விட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். ஸ்ட்ரெயிட்டாக அவன் காரில் தேவாங்க உட்கார வச்சுட்டு பாப்பாவை அவன் கையிலே கொடுத்துட்டு ட்ரைவ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக தேவங்கோட வீட்டுக்கு தான் போகிறான். தேவங்க்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது, என்ன இவன் ஒத்துக்கிட்டானா அப்படிங்கிற மாதிரி அந்த காரில் கத்திக்கிட்டே வந்திருப்பான். இப்போ வந்து பார்த்ததையுமே அதாவது தேவங்கோட வீட்டுக்கு முன்னாடி கார் நின்னதையுமே தேவங் அப்படியே இறங்கி உள்ளே போகிறான். ஜங்குக்கும் அப்படியே பின்னாடி கார் பார்க் பண்ணிட்டு வரான். இப்போ தேவங் தான் ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போனதுமே லிவிங் ஏரியாவில் யாருமே இல்லை. இப்போது அங்கே உள்ளே போயிட்டு ஜிமின் ஜிமின் கத்துறான். ஜிமினும் வரான், லில்லி அண்ட் அம்மா எல்லாருமே வராங்க. இப்போ தான் ஜங்குக்குள்ளே என்ட்ரி ஆகுறான். ஓ அதுக்குள்ளே என் பொண்டாட்டி எல்லாத்தையும் கூப்பிட்டுருச்சா, ஓகே தென் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரவுமே வெயிட் பண்ணு, நீ எதுக்குள்ளே வந்த அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கத்துறான். ஓ கூல் 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 கூல், எதுக்கு இந்த கத்துற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், எதுக்கு உள்ளே வந்தேன்னு கேட்டேன், எதுக்கு உள்ளே வந்த, வெளியே போ அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கத்தவும், ரொம்ப துள்ளுறியே அமைதியாக இரு, எங்கள் அண்ணாவோட ஆள் தானே, உன்னையெல்லாம் அடிக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ யார், நீ யார் என்னை அடிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி அவனும் கத்தவும், இப்போ தேவங்க தான் ப்ளீஸ் ஸ்டாப் இட், தயவு செய்து ஜங்குக் நீ உன் வீட்டுக்கு போ ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஓகே தென் ஓகே நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டக்குன்னு பாப்பாவை வாங்கிட்டு அவன் பாட்டுக்கு வெளியே போகிறான். இப்போ எல்லாருமே குடுன்னு ஓடி வராங்க. ஜங்குக்கு அப்படியே பிளாக் பண்ணுறாங்க, எங்கே போகிறேங்கிற மாதிரி. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, அவங்க தான் சொன்னாங்கல்ல, கேட்கலையா உங்களுக்குலாம் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் சொல்லவும், இப்போ தேவங்கோட அம்மா தான், என்னப்பா என்ன சொன்னான், ஓ மாமியாரே, அவன் தான் சொன்னான்ல என்னை வீட்டுக்கு போக சொல்லி, அதான் நானும் என் பிள்ளைய போகிறோம். இங்கே பாரு ஜங்குக் ப்ளீஸ் சண்டையில் போடாத, பாப்பா கூட அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லவும், ஹலோ உங்களுக்கு மெச்சூர்ட் ஆகிடுச்சுல, இல்லை உங்களுக்கும் நீங்களும் சைல்டிஷாக பிஹேவ் பண்ணுறீங்க அவனை மாதிரியே, பாப்பா வந்தாச்சு, ஸோ நான் கொஞ்ச நாள் நான் பார்த்துக்கிறேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இப்போ தேவாங் தான், அதுவும் உன் குழந்தைன்னு தெரியுமா ஜங்குக், தேவாங் இது ரோட்டில் போயிட்டு இருக்கிறவங்க கிட்ட கேட்டால் கூட சொல்லும் அது என் குழந்த தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அவங்க என்ன பேசுகிறதுன்னே தெரில. இப்போ பாப்பா தான் அழுக ஆரம்பிச்சிட்டா, அம்மா அம்மா அப்படிங்கிற மாதிரி அழுகவும், இப்போ தேவங்க தான் அம்மா என்னால் பாப்பா விட்டுட்டு இருக்க முடியாது, நானும் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்படியே ஷாக்கிங்காக இருக்குது எல்லாத்துக்குமே. இவ்வளோ நேரம் ஜங்குக்குமே கத்திட்டு இருந்திருப்பான், அவனுக்குமே ஷாக்கிங்காக இருக்குது, இன்னும் இவன் ஒத்துக்கிட்டானா அப்படிங்கிற மாதிரி. எஸ்மா நானும் போகிறேன், என்னால் என் குழந்தைய விட்டுட்டு இருக்க முடியாதும்மா ப்ளீஸ், பட் என்னால் என் குழந்தைய விட்டுட்டு இருக்க முடியாதும்மா, அதை புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அம்மா இல்லைம்மா உங்கள் குழந்த வளர்ந்துருச்சு, என் குழந்த நீ வளரலம்மா, குழந்தம்மா அது தேவ், சாரிம்மா நான் போய் என் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரேன், ஜங்குக் ப்ளீஸ் வெயிட் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், கண்டிப்பாக வாங்க சீக்கிரம் வாங்க போடலாம் நம்ம வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கும் சிரிச்சிட்டே சொல்கிறான். இப்போது ஜிமின் தான் ஜங்குக் பாப்பா கூட, ஓ நீங்கள் அப்படியே எடுத்து உள்ளே போயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜங்குக் அப்படியெல்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டேன், கொடு அவ்வளோ கொஞ்சம் தூக்கணும்னு ஆசையாக இருக்குது, சரிந்தா அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறான். இப்போ பாப்பா தான் ஜிம்மி ஜிம்மி அழுகுது, ரொம்ப தேம்பி தேம்பி அழுகுது.
இப்போ ஜிமின் தான் லைட்டாக டேப் பண்ணி கொடுத்தேன். ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாரி அவளோட டியர்ஸ்லாம் வைப் பண்ணி விட்டு, சரி இப்போ வந்து இவங்க கூட போயிட்டு வா. நான் ஒரு 2 டேஸில் உன்னை வந்து பார்க்குறேன் அப்படிங்கிற மாரி சொல்லவும், அப்போ நீ வரமாட்டியா? நான்லாம் வரமாட்டேன். நீ போயிட்டு வா. ஓகேவா? ம். சரி பாய் அப்படிங்குது. லில்லியுமே அழுக ஆரம்பிச்சிருப்பா. பாப்பாவை தூக்கிட்டு போனனால. லில்லியுமே வாங்கி ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, பார்த்து போயிட்டு வா. ம். சரிடி. ம். இப்போவும் வாய் அடங்குதா உனக்கு? எமோஷனாக பேச விட்றியே. உனக்கு நல்லாவே இல்லை போ அப்படிங்கிற மாதிரி பாப்பாவும் சொல்லுது. சரி பாய் அப்படிங்குது பாப்பாவும். பாய் பார்த்து போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தேவங்கோட அம்மாட்ட தான் கொடுக்குறாங்க. இப்போது பாட்டி அப்படிங்குது அது சிரிச்சிட்டு. சரி ஓகே. இது வந்து உங்கள் அப்பா, நீ பார்த்து போயிட்டு வா. அப்படியா? இது எங்கள் அப்பாவா? அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கை பார்த்து கேட்கும். ஜங்குக்கும் க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறான் அவளை மாதிரியே. ஆ ஆமாம் பட்லி, இது என் அப்பா தான், இந்த மாதிரியே இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், உன்ன மாதிரியே இருக்கார்ல. ஆமாம் அப்படிங்குது. சரி பார்த்து போயிட்டு வா. பாய் அப்படிங்கிற மாதிரி சிக்ஸில் கிஸ் பண்ணி கொடுக்குறாங்க ஜங்குக்கிட்டேயே பாப்பாவை. பரவாயில்லையே எல்லாம் மாறுறீங்க டக்குன்னு. தேவங்கோட இப்போ ஒரு வார்த்தை அவ்வளோ பவரு. அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நிற்கிறான். இப்போ தேவங் தான் பாப்பா அண்ட் அவனோட ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் எடிட்டு வரான். போலாமா தேவங் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், போகலாம் சங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அம்மாவை பார்க்குறான். அப்படியே ஹக் பண்ணிவிட்டு போயிட்டு வரோம்மா. சரிப்பா பார்த்து போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் லைட்டாக சிரிக்கிறாங்க. ஓகேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவனோட டியர்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு போகிறான். இப்போ ஜங்குக் தான் போயிட்டு வரேன் மாமியாரே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கார் ஸ்டார்ட் பண்ண போகிறான். பாப்பாவை தூக்கிட்டே ஸ்ட்ரெயிட்டாக போய் பாப்பாவை பக்கத்து சீட்டில் உட்கார வச்சுட்டு கார் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வரான். இப்போ தேவங் தான் பாப்பாவை தூக்கி மடியில் உட்கார வச்சுட்டு போகலாம் ஜங்குக். போகத்தான் போகிறோம். சரி ஓகே, உங்கள் மம்மிக்கு பாய் சொல்லு. கிளம்பலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பாய் கூட சொல்லவில்லை, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு போகிறான். இங்கே தேவங்கோட அம்மா தான் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. ஓ அடுத்தது அவங்க வேறையா? கேட்கறதுக்குலாம் ரெடியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் பாட்டுக்கு கார் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறான். அதாவது அந்த மெயின் ரோடெலாம் போகும்போது அப்படியே ஸ்லோவாக தான் போகிறான், நார்மல் ஸ்பீடில் தான் போகிறான். அவங்க முன்னாடி மட்டும் அப்படி ஓட்டி காமிச்சிருப்பான். இப்போ தேவங்கோட அம்மா தான் தேவங்க்கு கால் பண்ணுறாங்க. இன்னும் அவன் ரொம்ப வேகமாக ஓட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது, ப்ளீஸ் தேவங்க வந்துரு அப்படிங்கிற மாதிரிலாம் கால் அட்டன் பண்ணதுமே அவங்க பாட்டுக்கு பேசுகிறாங்க. இப்போ தேவங்க தான், அம்மா ஒரு ப்ராப்ளம் இல்லை, அவன் மேலமாக தான் ஓட்டிகிட்டு போகிறான், உங்கள் முன்னாடி அப்படி ஓட்டினான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், தேவங்க இருந்தாலும் நீ சொல்கிறது எனக்கு என்னமோ, அம்மா டோன்ட் வரி நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கால் கட் பண்ணிடுறான். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக கார் ஒரு ஹோட்டலில் தான் ஸ்டாப் ஆகுது. தேவங் தான், ஜங்குக் இங்கே எதுக்கு நிப்பாட்டினேன்? தேவங் நீங்களாம் சாப்பிட்ருப்பீங்க, நான் சாப்பிட்ணும்ல, டைம் பாரு, இட்ஸ் ஆஃப்டர்நூன், லஞ்சு சாப்பிட போகிறேன், நீங்கள் வரீங்களா, ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறான். தேவங்க்கும் வேறு வழி இல்லை, கார்லேயே உட்காந்துட்டு இருக்க முடியாது. ஸோ தட் அவனும் சாப்பிடல உன்னையும். ஸோ உள்ளே போகிறான். அவங்க 3 பேருமே உள்ளே போகிறாங்க. இப்போது போய் உட்காந்துட்டு ஜங்குக் அவனுக்கு வேண்டியதை ஆர்டர் பண்ணி வைக்கிறான். தேவங்கும் அவனுக்குன்னு ஒரு 2-3 டிஷ் ஆர்டர் பண்ணிக்கிறான். இப்போது ஜங்குக் தான் தென் என் பாப்பாவுக்கு இதில் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரவும், அவ்வளோதான் முடிஞ்சது, நீங்கள் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்கே வந்த வெயிட்டரை அமுச்சு விட்டுறான் தேவங். இப்போ ஜங்குக் தான் மறந்தே போயிட்டேன், என் பிரின்சஸ்க்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி பாப்பாவை அவன் தான் வச்சுருப்பான். பார்த்து கேட்கவும், மில்க் மில்க் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுது. என்ன மில்கா? ஆமாம் ஆமாம் மில்க் மில்க் மில்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தேவங்க பக்கம் மில்க் அப்படிங்கிறான். என்ன இந்த டியூன் வேறு மாதிரி இருக்குது, இந்த பக்கமே திரும்பி யா ஓகே தென் ஒரு மில்க் ஆர்டர் பண்ணிட்டா, அது ஏன் மில்காக குடிக்கிற, மில்க் ஷேக்காக குடி. எப்படி? எப்படியா? இப்போது பாப்பா தான் தேவங்க பார்த்து கேட்குது, அம்மா எப்படி அந்த பக்கம் வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஜங்குக்கு இப்போ தான் புரியுது. இப்போ ஜங்குக் தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம சாப்பிட்டு கிளம்பலாம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இப்போ தேவங் தான் சிரிப்பாக இருக்குது ஜங்குக் இப்படி எம்பாரசிங்கில் இருக்கிறத பார்த்து. இப்போ ஜங்குக் தான், தேவங் போதும் சிரிச்சது, சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். தேவங் சிரிப்பெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, ஜங்குக்
மில்க் மில்க் அப்படிங்கிற மாரி சொல்லி காமிக்கிறான். அப்ப ஜங்குக் தான், "தேயாங் போதும் சாப்பிடு. கண்ட்ரோல் கண்ட்ரோல் ஜங்குக்" அப்படிங்கிற மாரி அவனோட கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு சாப்பிட்றான். இப்ப சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு பில் பே பண்ற இடத்த தான் காமிக்கிறாங்க. தயாங் தான் பே பண்றான். இப்ப ஜங்குக் தான், "ஓ! தயாங் இவ்ளோ பெரிய ஆளு எனக்காக பே பண்றீங்களா?" அப்படிங்கிற மாரி சொல்லவும், "ஹலோ ஜங்குக், நானும் தான் சாப்பிட்டுருக்கேன். ஸோ தட் பே பண்றேன்." "ம். ஓகே, ஓகே." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு பாப்பாவ தூக்கிட்டு கார் கிட்ட தான் போறான். அப்படியே கார் டிரைவ் பண்ற சீட்லயே பாப்பாவ மடியில உட்கார வச்சுட்டு டிரைவ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப தயாங் தான், "குடு ஜங்குக் பாப்பா குடு. நான் வச்சுக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லவும், நோ. என் பிரின்சஸ் என்கிட்ட தான் இருக்கணும். நானே வச்சுருக்கேன்." "சரி பாப்பா பேர் என்ன?" அப்படிங்கிற மாரி கேட்கவும், "ம். இதுதான் உன் பிரின்சஸ வளர்க்குற லட்சணமா? ஹலோ நாங்க இப்ப தான் பார்த்துருக்கோம். கேட்டுக்கோ." அப்படிங்கிற மாரி சொல்லவும், "ம்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு தயாங்கும் ஒண்ணும் பேசல. இப்போ பாப்பா தான், "தேஹி. ஓ! உன் பேர் தேஹியா? நல்லாருக்கு." அப்படிங்கிற மாரி சைட் ஐஸ்ல தயாங்க பார்த்து சொல்றான். "ம். அது எனக்கே தெரியுமே." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு தயாங்கும் உட்காந்துட்டு இருக்கான். இப்போ ஜங்குக் தான், "சாரி தயாங், நீங்க சொன்னது கேட்கல. என்ன சொன்னீங்க?" "அதெல்லாம் கேட்டுருக்கோம். நீங்க கொஞ்சம் டிரைவ் பண்ற வேலைய பாருங்க. உங்க பொண்ணு கூடயே பேசிட்டு என்னைய பரலோகம் அனுப்பிச்சிடாதீங்க." அப்படிங்கிற மாரி சொல்லவும், "அவ்வளோ சீக்கிரம்லாம் அனுப்பிச்சிட மாட்டேன் தயாங்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டிரைவ் பண்றான். இப்படியே தான் காரும் ஸ்ட்ரெயிட்டா மேன்ஷன் வந்து ரீச் ஆகுது. இங்க சுகா தான் அவர் பாட்டுக்கு ஹாயா உட்காந்து டிவி பார்த்துருக்காரு. ஜங்குக் தான் பாப்பாவ மட்டும் தூக்கிட்டு அவன் பாட்டுக்கு உள்ள போறான். "ஆ மறந்தே போயிட்டேன்ல." அப்படிங்கிற மாரி திரும்பி கார்லாம் பார்க் பண்ணிட்டு ஜங்குக் பாட்டுக்கு இறங்கி பாப்பாவ மட்டும் தூக்கிட்டு அப்படியே போறான் முன்னாடி. இப்ப தயாங் தான் அவனும் கார் விட்டு இறங்கி நிக்கிறான். இப்ப ஜங்குக் மறந்தே போயிட்டேன். திரும்பி பார்த்து தயாங் பார்த்து கீ மட்டும் த்ரோ பண்றான். தயாங்கும் அத கேட்ச் பிடிச்சுட்டு, "ஆம் லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வா." அப்படிங்கிற மாரி சொல்லவும், "என்ன? ஏன் ஜங்குக்?" அப்படிங்கிற மாரி கூப்பிடவும், "எடுத்துட்டு வா தயாங்." அப்படிங்கிற மாரி கத்திட்டே உள்ள போறான். அட பாவி! ஏன்டா இவ்ளோ பெரிய மேன்ஷன் வச்சிருக்கீங்க. ஒரு பாடி கார்ட்ஸ் ஒரு இது கூட சர்வன்ட் கூட இல்லையா? அட பாவிகளா! அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு கார் ஓப்பன் பண்ணி அவன் பாட்டுக்கு எடுத்துட்டு வரான். இப்போ அவன் எடுத்த ஸ்பீடுக்கே பின்னாடியே ஒரு பாடி கார்ட்ஸ் அனுப்பிச்சு விடுறாங்க. அதாவது சங்குக் தான் அனுப்பிச்சு விட்டுருப்பான். அவங்க அந்த லக்கேஜ் எல்லாம் வாங்கிட்டு போறாங்க. காரு க்ளோஸ் பண்ணிட்டு கீ மட்டும் கொண்டுட்டு போறான் தயாங். இப்போ கீயுமே அந்த பாடி கார்ட் கிட்ட குடுக்கவும், "சாரி சார். இது வந்து பெர்சனல் கார். சார்கிட்டயே குடுத்துருங்க." புரியல. "பெர்சனல் கார் சார். இது பிரைவேட். ஆ இந்த கீலாம் இங்க குடுக்கக்கூடாது. அவரு தான் வச்சிருப்பாரு." "ஓ! ஓகே." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு தயாங்கும் உள்ள போறான். இப்ப ஜங்குக் தான் உள்ள போனவன் கத்திட்டே போயிருப்பான். "சுகா, சுகா, சுகா, டேய் அண்ணா." அப்படிங்கிற மாரி கத்திட்டே போயிருப்பான். இப்ப ஷூஹாவும் கை ரெய்ஸ் பண்ணிட்டு, "இங்க இருக்கேன், இங்க இருக்கேன்." அப்படிங்கிற மாரி கத்துறாரு. "ஏய் அது மியாம் சவுண்டு தான?" அப்படிங்கிற மாரி பாப்பா கேட்கவும், "ஓ! உனக்கு அவனெல்லாம் தெரியுமா?" தெரியும். எனக்கு அந்த மியாவ் தெரியும்." அப்படிங்கிற மாரி சொல்லுது. "மியாவா?" "ஆமா, மியாவ்." அப்படிங்குது. அது சரி." அப்படிங்கிற மாரி அவனும் அங்க டிவி இருக்கிற ஏரியாவுக்கு போறான். இப்ப ஷூஹா தான் எதர்ச்சியா திரும்பி பார்க்கவும், ஆ ஜங்குக் பாப்பாவ தூக்கிட்டு வரத பார்த்ததையும், இப்ப ஷூஹா தான் டக்குன்னு ஜங்குக் கிட்ட வந்துட்டு, "ஜங்குக் என்ன பண்ற? பாப்பாவ எதுக்கு தூக்கிட்டு வந்த? ஐயோ! ஜங்குக் பாவம் அவன்கிட்டயே கொண்டு போய் விட்டு வா. அது வேற சாப்பிடவும் செய்யாது." அப்படிங்கிற மாரி அவர் பாட்டுக்கு பேசவும், இப்போ ஜங்குக் தான், "அண்ணா வெயிட் அவனும் வந்துட்டு தான் இருக்கான்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, ஷூஹாவோட ஹெட்ட புடிச்சு திருப்புறாரு. ஷூகாக்கு அப்படியே ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா ஷூகாக்கு தெரியும். கண்டிப்பா தேவாங்லாம் வரக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அப்படிங்கிற மாரி நெனச்சிட்டு இருந்திருப்பாரு. பார்த்தா இது அவருக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இப்போ பாப்பா தான் மியாவ், மியாவ் அப்படிங்குது. என்ன? அண்ணா, அண்ணா அப்படிங்கிற மாரி ஜங்குக்கும் கூப்பிடுறான். ஆ ஏய் ஜங்குக் உண்மையாலே தேயாங் தானா? ஆமா தேயாங் தான் அப்படிங்கிறான். நம்பவே முடியலையேடா! ம். சரி, சரி. நம்ப முடியாட்டி போது. நீ என்ன பண்றியோ அதவே பண்ணிட்டு இரு. தென் தேயோங் அப்படின்னு கூப்பிடவும், ம் சொல்லு அப்படிங்கிற மாரி அவனும் கேட்குறான். இங்க ஜங்குக் தான், என்ன ரொம்ப சார் சட்டையற மாரி இருக்கு. என்ன ஜங்குக் என்ன வேணும்?
ம். என் பிரின்சஸுக்கு பசிக்கும். அவளுக்கு வந்து நீ டைமுக்கு ஃபீட் பண்ணணும். ஜங்குக் அதெல்லாம் எனக்கு தெரியும். இத்தன நாளா ஒண்ணும் நீ உட்காந்து சொல்லிக் குடுக்கல எனக்கு. ஓகேவா? ம், ம், ம். அதெல்லாம் உண்மதான். இப்போ வந்து என்கிட்ட இருக்கா. ஸோ நீ ப்ராப்பரா ஃபீட் பண்ணு. நீ ப்ராப்பரா சாப்பிடு. என்ன? நீ ப்ராப்பரா சாப்பிட்டா தானே எங்க பாப்பாக்கு வந்து கரெக்ட்டா ஃபுட்டெல்லாம் வரும். ஜங்குக் சொன்னத செய். சரி என் ரூம் எங்க இருக்கு? ஆம், நான் என் ரூம்லயே இரு. எனக்கு என் பாப்பா என் ரூம்ல தான் இருக்கணும். ஸோ நீயும் இருந்துட்டு போ. ஜங்குக் நீ பிச்சை போட்டோன்னு நான் இருக்கணும்னு அவசியமே இல்ல ஜங்குக். வேர் இஸ் த கெஸ்ட் ரூம்? ஆ சாரி தேயோங். ஓ! இவ்ளோ பெரிய மேன்ஷன்ல கெஸ்ட் ரூம் கூட இல்லாம தான் இருக்கா? அப்படிங்கிற மாரி தேயோங் நக்கலா சிரிக்கிறான். இப்போ ஜங்குக் தான் ஹலோ இருக்கு. இப்போதைக்கு அவைலபிள் கிடையாது. ஓ! அப்ப யாரோ கெஸ்ட் இருக்காங்களா? யார் இது? எங்க அண்ணன். ஓ! உங்க அண்ணாவே கெஸ்ட்டு தானா இங்க? அப்போ இவருக்குன்னு தனி மென்ஷன் இருக்கோ? அப்படிங்கிற மாரி சொல்றான். ஆமா, அவனுக்குன்னு தனி மேன்ஷன்லாம் இருக்கு. தென் என் ரூம் அங்க தான் இருக்கு. அங்க போய் லக்கேஜ்லாம் வச்சு ட்ரெஸ்லாம் அன்பேக் பண்ணு. தென் நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ் போகணும்ல நீ? ஆமா போணும். இப்ப என்ன? ம். சரி ஓகே. அப்போ ஆம், பிரச்சனை இல்ல. ஆ எப்படியும் இது வந்து மீட்டிங் தான. இங்கே உட்காந்து சுகா கூட பேசிரு. ஆ டுமாரோ கொஞ்சம் வெளிய போற வேலை இருக்கு. சரி போ. ம்ஹ்ம். நானும் என் பொண்ணும் போறோம். ஸோ நீ வந்து தான் ஆகணும். வேற வழி இல்ல. சாங்கோக்கா நீ சொல்ற மாரிலாம் நான் வர முடியாது. ஹலோ! இப்போ வந்து உன் பொண்ணுக்கு நீ ஃபீட் பண்ணணும்னா, நீ வா. இல்லைன்னா ஒரு பிரச்சனையும் இல்ல. அப்படிங்கிற மாரி சொல்லவும், சரி, சரி, சரி வந்து தொலையறேன். அப்படிங்கிற மாரி தேவங்க சொல்லிட்டு அவனோட லக்கேஜோட மேல போறான். இப்ப ஜங்குக் தான் ரொம்ப கோவப்படுறான். அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு பாப்பாவ பார்க்குறான். அம்மா ரொம்ப கோவப்படுறாங்க. இன்னைக்கு தான் நானே பார்க்குறேன். ஓ! நீயும் இன்னைக்கு தான் பார்க்குறியா? ம். பரவால்ல. ஆ புதுசா இருக்கு தேயாங்க இப்படி பார்க்க. ஓ! அப்படியாப்பா? ம். ஆமா. அப்படியா? ஆமா. ஓகே. ஆ உனக்கு பசிக்கும்ல? ம். ஆமாப்பா பசிக்குது. ஆனா என்னை விட்டுட்டு போயிட்டா. யாரு? இல்ல, இல்ல. அம்மா விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொன்னேன். ம். ஓகே. ஆ வா போலாம். நம்மளும் போலாமா? போலாம், போலாம், போலாம். அம்மாகிட்ட போலாம். அப்படிங்கிற மாரி அவளும் சிரிக்கிறா. ஓகேன்னு ஜங்குக்கும் அ சுகா கிட்ட சொல்லிட்டு, ஆ அண்ணா மேல போறேன். ஆ அப்பாடி! நிம்மதிடா. சீக்கிரம் போயிட்டீன்னா, தேவாங் அண்டு தேஹி சூப்பரா இருப்பாங்க. டேய்! சும்மா சொன்னேன். ஃபன், ஃபன், ஃபன். அ அப்படிங்கிற மாரி சொல்லவும், நம்புறேன். நெறையா வெஞ்சன்ஸ் வருது. அப்படிங்கிற மாரி ஜங்குக் சொல்லிட்டே போறான். இப்போ தேவாங் ரூம்குள்ள என்ட்ரி ஆயிட்டு, ஜங்குக்கோட ஃபோட்டோஸ் தான் பார்த்துட்டு இருக்கான். இப்போ மறுபடியும் ரூம் நாக் ஆகுற சவுண்ட் கேட்டதையுமே, மறுபடியும் அந்த சூட்கேஸ்லாம் ஓப்பன் பண்ற மாரி ஆக்ட் பண்றான். இப்போ ஜங்குக்குள்ள வந்துட்டு, எக்ஸ்கியூஸ் மீ வரலாங்களா உள்ள? ம். வா ஜங்குக். உன் ரூம் தானே. எதுக்கு என்கிட்டலாம் பர்மிஷன் கேட்குற? என் ரூமு தான். நீ நம்ம ரூம் ஆச்சே. ஆ ஓகே. நீ பர்மிஷன்லாம் கேட்க மாட்ட. நீயே சொல்லிட்டீல. ம். தென் இப்போ தான் அன்பேக் பண்ணுறீங்களா? ஆமா. பார்த்தா எப்படி இருக்கு? அன்பேக் பண்ணுற மாரி தான் இருக்கு. ம். ஆமா. அன்பேக் தான் பண்றேன். ஆ இப்போ தேஹி தான். அம்மா, அம்மா அப்படின்ட்டே கூப்பிட்றா. இப்போ ஜங்குக் தான் தேஹி இறக்கி விட்டதையுமே, தேவாங் கிட்ட போயிட்டு ஹக் பண்றா. இப்போ தேவாங் தான், ம். இப்போ தான் அம்மா தெரியறேனா? அம்மா. ம். ம்மா. எத கேட்டாலும் ம்மா. சொல்லுங்க மேடம். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ம்ஹ்ம். பசிக்குது. ம். வாய தொறந்தா அம்மா, இல்ல பசிக்குது. இது மட்டும் தான் இந்த மேடம்க்கு தெரியும். அப்படித்தானே? ம். ம். அப்படிங்கிற மாரி கியூட்டா தலைய மட்டும் ஆட்டுறா. ஜங்குக் இவங்க 2 கான்வர்சேஷன் பார்த்துட்டு சிரிக்கிறான். ஜங்குக் என்ன சிரிப்பு? அப்படிங்கிற மாரி கேட்கவும், நானா? நான் சிரிச்சத நீ பார்த்தியா? நான்லாம் சிரிக்கவே இல்லையே. நான் கேஷுவலா நிக்கிறேன்ப்பா. என் பொண்ணு என்ன பண்றான்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். ஓ! ஓகே. சொல்லு தேஹி. இப்ப நீ சொல்லு. அம்மா பசிக்குது. ஆரம்பிச்சிட்டியா? சரி வா. அப்படிங்கிற மாரி பெட்டுக்கு தான் கூட்டிட்டு போறான். இப்போ அப்படியே ஸ்டாப் ஆயிட்டு ஜங்குக்க பார்க்குறான். இப்போ ஜங்குக் தான் எதுக்கு நம்மள வேற பார்க்குறான். சொல்லுங்க தேயாங் ஏதாவது வேணுமா? ஒண்ணும் வேணாம். உங்ககிட்ட ஒரு பர்மிஷன் வேணும். ஓ! பர்மிஷனா? எதுக்கு? சொல்லுங்க. தந்துடுறேன். ஒண்ணும் இல்லங்க. உங்க பெட்ட யூஸ் பண்ணிக்கலாம். ஷூர். அது உங்க பெட்டு மாரி, உங்க பெட்டு மாரி அப்படிங்கிற மாரி சொல்லவும்,
அது சரி. அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, என்னத்தையும் கேட்கல. ஒண்ணும் இல்லைங்க ஜங்குக். ஓகே அப்படிங்கிற மாரி சிரிச்சுட்டே சொல்றேன். ஓகே தயாங். நீங்க முடிச்சுட்டு கீழ வரீங்களா? இல்ல நான் வேணா தயவுசெய்து வெளிய போனீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் சீக்கிரமா ஃபீட் பண்ணிட்டு வந்துருவேன். ம். ஓகே தயாங். தென் எங்க அண்ணாவ கீழ வெயிட் பண்ண சொல்றேன். நீங்க டக்குனு என்னென்ன வேணுமோ அந்த கம்பெனி விஷயம்லாம் பேசி முடிச்சுக்கோங்க. அப்படிங்கிற மாரி ஜங்குக் சொல்லவும், இப்ப தயாங் தான், "இல்ல நான் நாளைக்கு கம்பெனி போவேன்ல, அங்க பேசிக்கிறேன்." "ஸோ சாரி. ஆக்சுவலி டுமாரோ நீங்க கம்பெனி போகறக்கு வாய்ப்பே கிடையாது." அப்படிங்கிற மாரி ஜங்குக் சொல்லவும், "ஏன்?" அப்பயே கீழ சொன்னேனே, மறந்துட்டீங்களா?" அப்படிங்கிற மாரி ஜங்குக் கேட்குறான். "என்ன சொன்னேன்? நான் மறந்துட்டேன். சொல்லு மறுபடியும்." ஆக்சுவலி நாளைக்கு நானும் என் பொண்ணும் பீச் போலான்னு ஒரு பிளான். தெரியல என்ன பிளான்னு. டோட்டலா சேஞ்ச் ஆனாலும் ஆகலாம்." அப்படிங்கிற மாரி சொல்லவும், "ஏன் உனக்கு வேலை இல்லையா? உன் பொண்ண தூக்கிட்டு பீச் போறேங்கிற?" "ஹலோ! என் பொண்ணு இன்னைக்கு தான் வந்திருக்கா. அதனால நான் அப்படித்தான் போவேன். நீ வரேன்னா வா." "ஆ தப்பு. நீ வந்து தான் ஆகணும்." அப்படிங்கிற மாரி சொல்லவும், "ஹலோ ஜங்குக், நீங்க ஆர்டர் போடுற அளவுக்கு இங்க ஒண்ணும் நடக்கல." அப்படிங்கிற மாரி சொல்லவும், "ஓ! ஓகே. ஆர்டர் போடுற மாரி இருக்கா? அப்படியே வச்சுக்கோடா. வா." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போறான். இங்க தேயாங்கு தான், "என்ன டக்குனு வாடா போடான்லாம் சொல்றான்?" அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப தேய நல்லா கம்ஃபர்டபுளா படுக்க வச்சு ஃபீட் பண்ணிட்டு, அவள தூங்கவே வச்சுர்றான். நல்லா தூங்குறா அவ. இப்ப ஜங்குக் தான் போன ஒரு 15 மினிட்ஸ்லயே வந்துட்டான். வந்து பார்க்கும்போது, தேவாங்க அப்பதான் ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. ஜங்குக் வந்து நின்னது சுத்தமாவே கண்டுக்கவே இல்ல. அவன் பாட்டுக்கு இருக்கான். அவன் நாக் கூட பண்ணல. அந்த டோரும் ஓப்பன்ல இருந்தனால அவன் பாட்டுக்கு வந்து சும்மா நின்னுட்டு இருக்கான். பட் தேயாங் நோட்டீஸ் பண்ணல. ஜங்குக் தான் பார்த்துட்டு இருக்கான் தேயாங் பண்றதெல்லாம். இப்ப தேயாங் தான் ஆல்ரெடி பாப்பாவ தூக்கிட்டு வரும்போதே ஒரு கிளாத் எடுத்துட்டு வந்திருப்பான். இப்ப தேயாங் அந்த கிளாத் வச்சு பாப்பா லிப்ஸையும் வைப் பண்ணி விட்டுட்டு அப்படியே அவனோட நிப்பிள்ஸையும் வைப் பண்றான். இப்போ ஜங்குக் தான் அப்படியே அவனுக்கு டெம்ப்ட் ஆகுது அத பார்த்ததையுமே. ஆ ஷோ என்ன இப்படியெல்லாம் பண்றான்? இவன் வேற துள்றானே! லாக் பண்ணா, ஐயோ! ரெஸ்ட் ரூம் வேற போணுமா? ஷோ! அம் தேயாங். ஓ ஜங்குக் வந்தா கூட சொல்ல முடியாதா? இப்படித்தான் வந்து நின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பியா ஜங்குக்? ஒரு டீசென்சி இல்ல, ஒரு மேனர்ஸ் இல்ல. ஐய்யய்ய! ச்சீ கத்தாத! என்ன ஜங்குக் கத்தாதேன்னு சொல்ற? கத்தாத என்னன்னா கத்தாதேன்னு தானே சொல்லுவேன். எனக்கு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும். அவ்வளோதான் போ. அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவன் பாட்டுக்கு ரெஸ்ட் ரூம்குள்ள போயிடுறான். என்ன தேயாங்கும் ஒண்ணும் சொல்லல. ஏன்னா தேயாங் பார்க்கும்போது, ஜங்குக் வந்து ஷர்ட் போட போட தான் வந்திருப்பான் அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு விட்டுருப்பான். தேயாங் ஒண்ணும் சொல்லல. இப்ப ஜங்குக் தான் உள்ள போயிட்டு, அவனுக்கு அவனே காம் பண்ணிட்டு இருக்கான். இப்ப தேயாங்கும் சரி அவன் வந்துருவான் அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு, இப்ப ஸ்ட்ரெயிட்டா கீழ தான் போறான். ஏன்னா நாளைக்கு வெளிய போணும்னு வேற இவன் சொல்லியிருக்கான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, இப்பவே ஷுகா கிட்ட எல்லாம் பேசி முடிச்சோம்னா வேலை முடிஞ்சுது அப்படிங்கிற மாரி நெனச்சு கீழ போறான். இப்ப ஜங்குக் தான் அப்படியே ஃப்ரெஷ் அப்பும் ஆயிட்டு வெளிய வரான். தேயாங்கும் இப்ப கீழ போய் ஷுகா கூட உட்காந்து கொஞ்ச நேரம் பிசினஸ் பத்தி பேசிட்டு இருக்கான். அது நெக்ஸ்ட் வர ப்ராஃபிட் அத பத்திலாம் பேசிட்டு இருக்கான். ஜங்குக்கும் ஃப்ரெஷ் அப்லாம் ஆயிட்டு ஒரு கேஷுவல் ட்ரெஸ், ஒரு ஷார்ட்ஸும், ஒரு ஸ்லீவ்லெஸ் டீ ஷர்ட்டும் போட்டு வரான். வந்துட்டு அப்படியே பாப்பாவ தான் பார்க்குறான். அவ அழகா தூங்குறா. ஜங்குக் கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துர்றான். அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அவளோட ஃபேஸவே அவ்வளோ க்ளோயிங்கா அவ்வளோ அழகா இருக்கு. இப்போ பாப்பாவோட லிப்ஸ பார்க்கும்போது தான் தேயாங்கோட ஞாபகமே வருது. தூக்கத்தில தூக்கத்தில குழந்தைகள்லாம் ஒரு மாரி சாப்பிட்ற மாரி லிப்ஸ மூவ் பண்ணும்ல, அந்த மாரி பண்ணவும் தான் ஜங்குக்கு தேயாங் ஞாபகமே வருது. அச்சோ! கியூட் அப்படிங்கிற மாரி ஃபோர்ஹெட்ல லைட்டா கிஸ் பண்ணி விட்டு, அவளோட ஹேர்லாம் லைட்டா கோம்ப் பண்ணி விட்டு, அவன் பாட்டுக்கு போறான் கீழ. இப்போ ஷுஹா அண்ட் தேயாங் தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஜங்குக் தான் அப்படியே இறங்கி வரான். வந்துட்டு, அம் "ஷுகா நைட் டின்னர் நீயா? இல்ல நானா? இல்ல கடையா?" அப்படிங்கிற மாரி கேட்கவும், இப்போ தேயாங் தான், நான் குக் பண்றேன்." அப்படிங்கிற மாரி அவனே வரான். "என்ன? நீ குக் பண்றியா? உனக்கு குக் பண்ண தெரியுமா தேயாங்?" "ஏய் சங்கோக், நான் குக் பண்ணி சாப்பிட்டு தான் உன் பிள்ளைக்கெல்லாம் ஃபீடே பண்றேன். அது ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ." அப்படிங்கிற மாரி சொல்லவும், "ஓ! சீரியஸ்லி? நீ என் புள்ள நல்லா இருக்கே! அது வரைக்கும் சந்தோஷம். சரி அண்ட் யுவர் சாய்ஸ். போய் பண்ணு. வெஜிடபிள்ஸ் ஏதாவது வேணும்னா சொல்லு. இங்க யார்கிட்டயாவது சொல்லிவிட்டு வாங்கிட்டு வரேன்." "ஏன் சங்கோக் நீங்க போக மாட்டீங்களா?" ம். என்ன? "இல்ல ஷாப்புக்கு நீங்க போய்லாம் வெஜிடபிள்ஸ் வாங்குற பழக்கம் இல்லையான்னு கேட்குறேன்." "ஓ! அப்படியெல்லாம் பழக்கம்லாம் இல்லைங்க தேயாங். நீங்க வேணா சொல்லிக் குடுக்குறீங்களா? இன்னைக்கு வேணா ஷாப்பிங் போயிட்டு வரலாமா?"
சாரி ஜங்குக் தெரியாம கேட்டேன். நான் இப்போ போய் குக் பண்றேன்." அப்படிங்கிற மாரி தேயாங்கே வாலண்டியரா போய் குக் பண்ணிட்டு வரான். இப்போ தேயாங் குக்லாம் பண்ணிட்டு இருக்கவும், இங்க பேரலரா பாப்பாவ காமிக்கிறாங்க. அவ எந்திரிச்சிட்டா ஒரு 1 ஹவர்லயே எந்திரிச்சிட்டா. எந்திரிச்சதையுமே அவ அப்படியே க்ரைலாம் பண்ணல. அவ பாட்டுக்கு அப்படியே மெல்லமா இறங்கி வரா பெட்ல இருந்து. அப்படியே ஸ்டெப்ஸ்லேயும் இறங்கி வரா. கீழ வந்து பார்த்தா, ஷுகா அண்டு ஜேகே தான் பேசிட்டு இருக்காங்க. இப்போ பாப்பா தான் ஸ்டெப்ஸில ஒரு பாதி ஸ்டெப்ஸ்லேயே நின்னுட்டு, ஜேகே அங்க உட்காந்துருக்கறத பார்த்ததையுமே, "அப்பா" அப்படிங்கிற மாரி கூப்பிடுறா. ஜேகேக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா மார்னிங்லேருந்து அவ கூப்பிட்டுருக்க மாட்டா. இப்ப தான் கூப்பிடுறா ஃபர்ஸ்ட்டு டைமு. இப்ப ஜேகே தான் அங்க உட்காரவே இல்ல. அப்படியே பார்த்துட்டு குடு குடு குடுன்னு ஓடி வரான். தேயாங்கும் பாப்பா எந்திரிச்சிட்டா அட் த சேம் டைம் இப்படி சொல்லியிருக்கா அப்படிங்கிற மாரி அவனும் குடு குடுன்னு வெளிய வரான். இப்ப ஜேகே தான் டக்குன்னு பாப்பாவ தூக்கி ஹிப்ல உட்கார வச்சுட்டு, "என்ன சொன்ன?" "அப்பா." ம். இன்னொரு தடவ சொல்லு. "அப்பா." ஐயோ! என் குழந்தை என்னை கூப்பிடுது அப்படிங்கிற மாரி அவன் சொல்றான். இப்போ ஷுகா தான், "ம், ம் கூப்பிட்றா, அழகா கூப்பிட்றா" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. இப்போ தேவாங்கும் கிச்சன் விட்டு வெளிய வந்திருப்பான்ல, அவனும் இத பார்த்துட்டு அப்படியே நிக்கிறான். இப்போ பாப்பா தான், "அம்மா, அம்மா, அம்மா." ம். என்ன பத்தத ஆரம்பிச்சிட்டாளா? "ஆ என்ன?" அப்படிங்கிற மாரி கேட்கவும், "அம்மா, அம்மா, அம்மா." ம். அம்மா, அம்மா, அம்மா. இது மட்டும் தான் தெரியும். அப்படித்தானே? இப்போ வந்து புதுசா அப்பா. அது மட்டும் கூப்பிடுற. அப்படித்தானே? அம்மா, அம்மா. ஷோ! இரு வரேன். அப்படிங்கிற மாரி அவனும் அந்த 4 ஸ்டெப்ஸ் மேலே ஏறி வந்து, தேயாங் வந்து ஜேகே கிட்ட இருந்து பாப்பாவ வாங்குறான். இப்ப ஜேகே தான், "என்ன தேயாங் சமைச்சு முடிச்சிட்டிங்களா?" அப்படிங்கிற மாரி கேட்குறான். ம். "முடிக்கிறக்காச்சுங்க ஜங்குக். வந்து கொட்டிக்கோங்க." அப்படிங்கிற மாரி சொல்லவும், "ஆ ஆமா கண்டிப்பா அததான் பண்ண போறேன். ஆ சரி என் பொண்ண குடுங்க. போய் சர்வ் பண்றதுக்கு ரெடி ஆகுங்க." "ஹலோ! சமைச்சு தான் வைக்க முடியும். எடுத்து போட்டு தின்னு." அப்படிங்கிற மாரி சொல்லவும், எடுத்து போட்டு தின்னான். "ஹலோ தேயாங்." ம். சொல்லுங்க ஜங்குக். ஹலோ. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன? அப்படிங்கிற மாரி அவன் கையிலேயே ஃபோன் மாரி வச்சு பேசுறான். சுஹா அத பார்த்து சிரிச்சுட்டு, இப்ப ஜங்குக் தான், "டேய் சிரிக்காதடா. என்ன கிண்டலா? எடுத்து வை." அப்படிங்கிற மாரி சொல்லவும், சரி உங்க பிரின்சஸ வாங்குனீங்கன்னா நாங்க போய் எடுத்து வைப்போம்." அப்படிங்கிற மாரி தேவாங்க சிரிச்சுட்டே சொல்லவும், "ம் என் பிரின்சஸ நான் தான் வாங்க போறேன்." அப்படிங்கிற மாரி ஜங்குக்கும் சொல்லிட்டு பாப்பாவ வாங்கிக்கிறான். இப்ப தேவாங் தான் போய் அத எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். மேட்ஸ் எல்லாம் ரொம்ப டைம் ஆனனால கிளம்பியிருப்பாங்க. ஆக்சுவலி அது ஒரு நைட் டைம். ஓகேவா? இப்போ ஷுஹாவும் டிவிலாம் ஆஃப் பண்ணிட்டு, லேப்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வராரு. இப்போ 3 பேருமே ஒட்டுக்கா உட்காந்து தான் சாப்பிட்றாங்க. பாப்பாவும் உட்கார வச்சிருக்காங்க. அவ அமைதியா உட்காந்துட்டு இருக்கா. ஒண்ணுமே பண்ணல. ஜங்குக்கையும் டிஸ்டர்ப் பண்ணல. தேவாங்கையும் டிஸ்டர்ப் பண்ணல. இப்போ ஷுஹா தான், பரவால்ல தேவாங் நல்லா வளர்த்திருக்க. ம் தேங்க் யூ." அப்படிங்கிற மாரி சொல்றான். இப்போ ஜங்குக் தான், "என்ன? என்ன அவன் நல்லா வளர்த்திருக்கான்? ஒண்ணுமே வளர்த்தல. புள்ளைக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறான்." அப்படிங்கிற மாரி சொல்லவும், "என்ன ஜங்குக் நான் என்ன பண்ணல?" இந்த மாரி தேவங்க சண்டை போட ஆரம்பிக்கிறான். இப்போ சுகா தான், "சோ சாமி தெரியாம சொல்லிட்டேன் விடுங்களே. இல்ல அவ சைலண்ட்டா உட்காந்துட்டு இருக்கால்ல. சாப்பிடும்போது கூட தேவங்க கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணல. நம்மளே வாங்க விளையாடலாம் அப்படின்னு எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல. அமைதியா உட்காந்துட்டு இருக்கால்ல. அதுக்கு சொன்னேன் 2 பேரும் இந்த சண்டை போடுறீங்க." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. ஜங்குக்கும் சைலண்ட் ஆயிடுறான். தேவங்க சைலண்ட் ஆயிடுறாரு. பிகாஸ் சுகா வந்து மூச்சே விடாம பேசுறாரு. ஸோ தட் அமைதியாயிடுறாங்க 2 பேருமே. இப்போ பாப்பா தான், "மியாவ் என்னாச்சு? ஏன் இப்படி பேசுறீங்க?" "அச்சோ! ஒண்ணும் இல்ல பாப்பா." ஐயோ! இவனுங்கள வச்சுக்கிட்டு, ஐயோ! ஜங்கூக் அப்படிங்கிற மாரி கத்துறாரு. "டேய் நான் தெரியாம பண்ணிட்டேன், தெரியாம பண்ணிட்டேன். சின்ன பையன் தானே மன்னிச்சு விட்டுரு. தெரியாம கேட்டுட்டேன் இவன்கிட்ட." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு திரும்பிக்கிறான். இப்போ தேங்கும், "உனக்கு மட்டும் தான் திரும்ப தெரியுமா? அப்படிங்கிற மாரி அவனும் திரும்பிக்கிறான். இப்ப எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் லிவிங் ஏரியால உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப தேவாங் தான் அவன் பாட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். பாப்பாவ மேட்ஸ் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது மேட்ஸ்ன்னு சொல்ல முடியாது. அங்க இருக்கிற பாடி கார்ட்ஸ். அவங்கலாம் கிளம்பியிருப்பாங்க. பாடி கார்ட்ஸ் மட்டும் சும்மா பார்த்துட்டு இருக்காங்க. பாப்பா அவங்க கண்ணு முன்னாடி தான் இருக்கா. ஷுகாவும் இன்னொரு கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கம்ப்யூட்டர்ல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இங்க வந்து தேவாங் வந்து லேப்ல ஒர்க் பண்றான். இப்போ ஜேகே வந்து கால் பேசிட்டு இருப்பாரு. அதே லிவிங் ஏரியால நடந்துட்டு அவர் பேசிட்டு இருப்பாரு. தேவாங் உட்காந்துட்டு இருப்பான். அதே ஏரியால ஒரு கார்னர்ல வந்து ஷுகாவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. பாப்பா வந்து விளையாண்டுட்டு இருக்கா. இப்போ தேவாங் தான்
ஜங்குக் அப்படிங்கிற மாரி கூப்பிடுறான். இப்போ ஜங்குக், ஒரே ஒரு நிமிஷம் சார். சொல்லு தேவ் அப்படிங்கிற மாரி கேட்குறான். அவன் எனக்கு கொஞ்சம் வாட்டர் மட்டும் எடுத்துட்டு வரியா? சரி போறேன். அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜங்குக்கு போறான். போய் ஒரு கண்ணாடி கிளாஸ்ல வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வந்து குடுக்குறான். தேவங்கும் அத குடிச்சுட்டு அப்படியே டேபிள் மேல தான் வைக்கிறாரு. பட் அது கீழ விழுந்துருது. கீழ விழுந்த சவுண்டுக்கு பாப்பா உட்காந்து அழுக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது அவ்வளோ நேரம் ஓடி விளையாண்ட்டு இருக்கோம். இப்ப டக்குன்னு அழுகவும் தேவங்க அது கவனிக்கல. ஏன்னா, அவன் லைட்டா ஹெட்ஃபோனும் யூஸ் பண்ணிட்டு அப்படியே சாங்ஸ் கேட்டே தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பான். அதனால சுத்தமாவே கவனிக்கல. இப்ப ஜங்குக்கு தான் பாப்பா அழுதத பார்த்துட்டு, அவன் அப்பவே அந்த கிளையண்ட் மீட்டிங்கையும் அதாவது கிளையண்ட் கூட பேசிட்டு இருந்திருப்பான். அதை கட் பண்ணி விட்டான். இப்ப ஸ்ட்ரெயிட்டா வந்து பாப்பாவ தூக்கிட்டு, "ஓ! ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல தியோங்" அப்படிங்கிற மாரி கூப்பிடுறான். தியோங்க்கு ஸ்டில் கேட்கவே இல்ல. ஏன்னா பின்னாடி விளையாண்ட்டு இருக்கிறனால. அவன் முன்னாடி உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால சுத்தமாவே கேட்கல. அங்கேருந்து ஷூகா எந்திரிச்சு வந்து மறுபடியும் பாப்பாவ வாங்கி டேப் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஜங்குக் தான் தேவாங்கோட காதுகிட்ட போயிட்டு, ஒன் சைடு காதுகிட்ட இருக்கிற ஹெட்ஃபோன் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு, "மிஸ்டர் தேயாங்" அப்படிங்கிற மாரி கூப்பிடவும், ஜங்குக் என்னாச்சு? என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. "ம் கொஞ்சம் உங்க டேபிள் கீழ பாருங்களே. ஐ மீன் உங்க கால் கிட்ட." அச்சச்சோ! கிளாஸ் உடைஞ்சிருச்சு. என்னாச்சு? பாப்பா எங்க? அப்படிங்கிற மாரி திரும்பி பார்க்கவும் தான் பாப்பா அழுதுட்டு இருக்கிறதே தெரியுது. தேவன் அப்படியே எல்லாத்தையுமே வச்சுட்டு ஷூகா கிட்ட தான் போறான். அச்சச்சோ! என்னாச்சு? அப்படிங்கிற மாரி வாங்கிக்கிறான் பாப்பாவ. வாங்கி டேப் பண்றான். "அ என்னம்மா என்னம்மா ஆச்சு? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல." அப்படிங்கிற மாரி டேப் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஷூகா தான் சரி அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு அவரு போயிடுறாரு. இப்போ அங்க இருந்த விளையாட வச்சுட்டு இருந்த பாடி கார்ட்ஸ் கிளம்பிடுறாங்க. ஏன்னா அவங்க மேலே தப்பு கிடையாது. அவங்களும் கிளம்பிடுறாங்க. ஜங்குக் தான் கிளம்ப சொல்லிட்டான். அதனால கிளம்புறாங்க. இப்போ ஜங்குக் தான் தேயாங் கிட்ட வரான். தேயாங் அப்படியே வாக் பண்ணிட்டே வெளிய வந்திருப்பான். அங்க அப்படியே ஒரு கார்டன்லாம் வச்சிருக்காங்க. அந்த இடத்துல வாக் பண்றான். சரி, சரி ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாரி டேப் பண்ணி குடுத்துட்டு, இப்போ பாப்பாவும் கொஞ்சம் அழுகாச்சிலாம் கண்ட்ரோல் பண்ணிட்டா. இப்போ ஜங்குக் தான் வரான். பாப்பாவும் ஜங்குக்க பார்த்ததையும், "அப்பா, அப்பா" அப்படின்னு மறுபடியும் அழுக ஆரம்பிக்குது. இப்போ தேயாங் தான், "ஜங்குக் ஏன் வந்த?" மறுபடியும் அழுகுறா. "ஹலோ தேயாங், நீங்க தான் ஆரம்பிச்சீங்க." கிளாஸ் டம்ளர் உடைஞ்சதுமே அவ பயத்துல உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டா. "ஓ! அப்படியா? நான் கவனிக்கவே இல்ல. கிளாஸ் டம்ளர் அப்படியே வச்சுட்டு நான் ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நான் வச்சுட்டேன்னு நெனச்சேன்." அப்படிங்கிற மாரி சொல்லவும், இனிமேலாவது பார்த்து வைங்க எதா இருந்தாலும்." அப்படிங்கிற மாரி சொல்லவும், ஜங்குக் வாட் யூ மீன்? "ஒண்ணும் கிடையாது தேயாங். ஜஸ்ட் சொன்னேன்." குடுக்குறீங்களா என் பிரின்சஸ? இந்தா எடுத்துட்டு போ." அப்படிங்கிற மாரி அவனும் குடுக்குறான். இப்போ ஜங்குக்கும், "ஏம்மா என்னாச்சு? நம்ம நாளைக்கு வெளிய போலாம்." அப்படிங்கிற மாரிலாம் சொல்றான் நெறையா. பாப்பாவும் அவன் சொல்றதுக்கெல்லாம் சிரிக்குது. ரீசனே இல்லாம சிரிக்குது. இப்போ தேவாங் தான், "ஏன்டி இவ்வளோ நேரம் நான் டேப் பண்ணி குடுத்தேன்ல, அப்பலாம் சிரிப்புலாம் வராதாடி? இதா பேசினா தான் வருமா?" அப்படிங்கிற மாரி மைண்ட் வாய்ஸ் குடுத்து, தேவாங் வயிறு எரியுது போல என் புள்ள என்னைய பார்த்து சிரிக்கிறத பார்த்ததுமே." அச்சோ! ஜங்குக் அப்படியெல்லாம் இல்லவே இல்ல. நீங்க பேசுற டோன்லயே தெரியுது தேவாங் வயிறு எரியுது. சரி பரவால்ல இருக்கட்டும். எரியட்டும், எரியட்டும்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவனும் உள்ள போயிடுறான். இப்ப தேவாங்கும் பின்னாடியே வரான். இப்படியே தான் நைட்டு 3 பேரும் ஒட்டுக்கா தான் தூங்குறாங்க. தேவாங்கும் கொஞ்ச நேரம் கழிச்சு கவுச்சில தான் படுக்கிறேன்னு வீராப்பா போயிருப்பான். அப்புறம் மிட் நைட் ஆகவும் வந்து பக்கத்துலயே படுத்திருப்பான். பாப்பாவுக்கு டேப்லாம் பண்ணி குடுத்து நல்லா தூங்க வச்சிருப்பான். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் சுகா நேரமே கிளம்பி ஆஃபீஸ் போயிடுறாரு. தேவாங் ஒரு 8:00 போல தான் எந்திரிச்சு கீழ வரான். பாப்பா இன்னும் எந்திரிக்கல. ஸ்டில் தூங்கிட்டு இருக்கா. ஜங்குக்கும் எந்திரிச்சு கிளம்பி ஒரு 8:00 போலவே அவன் ரெடியாகி கீழ உட்காந்துட்டுருக்கான். மேட்ஸ் தான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. அது சாப்பிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். தேவாங் அவன் வீட்ல இருக்கிற ஞாபகத்திலேயே கீழ இறங்கி வந்துட்டு, "அம்மா காஃபி வேணும்." அப்படிங்கிற மாரி அவனும் குழந்தையாட்டம் சொல்லிட்டு வரான். இப்போ ஜங்குக் தான் தேவாங்க பார்த்துட்டு லைட்டா சிரிச்சுட்டு, "தேவாங் குட் மார்னிங். காஃபி வேணுமா?" அப்படிங்கிற மாரி கேட்குறான். ச்ச இவனா, "ஐயோ! மறந்துட்டியே தேவாங்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவனுக்குள்ளேயே அவனே நெனச்சுட்டு, குட் மார்னிங் ஜங்குக். ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வந்துடுறேன்." அப்படிங்கிற மாரி குடு குடு குடுன்னு மேல ஓடிடுறான். "தேவாங் நின்னு." அப்படிங்கிற மாரி சொல்றதுக்குள்ள இவன் பாட்டுக்கு போயிட்டான். ஜங்குக்கும் லைட்டா சிரிச்சுட்டு அவன் ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு இருப்பான். அத கன்டின்யூ பண்றான். இப்ப தேவங்க மேல போயிட்டு பார்த்தா, பாப்பா பார்த்தா எந்திரிச்சு உட்கார்றா. "ஓ மை டியர் பிரின்சஸ்." ஐயோ! அவன மாரியே பேசுறானா? சரி ஓகே. "பாப்பா எந்திரிச்சிட்டிங்களா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போறான். எந்திரிச்சிட்டம்மா." அப்படிங்குது. ஸோ கியூட். "சரி வா நம்ம ஃப்ரெஷ்அப் ஆகலாமா?" ஓகே."
அப்படின்னு அது கூட போய் ஃப்ரெஷ்அப் ஆகுது. ஃபர்ஸ்ட்டு பாப்பாவ குளிக்க வச்சு ரெடி பண்ணி விட்டு, தேவாங்க போய் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வரான். பாப்பா அதுக்குள்ள கீழ போய் ஜங்குக் கூட உட்காந்துட்டு இருக்கா. இப்ப தேவாங்கும் கேஷுவலா ட்ரெஸ் பண்ணிட்டு வரான். இப்ப ஜங்குக் தான் தேவாங் வந்ததையுமே, "ஓகே ஃபைன், ஃபைனலைஸ் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் மீட்டிங் வந்து பார்க்குறேன். டுமாரோ மீட்டிங் வச்சுக்கலாம்." அப்படிங்கிற மாரிலாம் பேசிட்டு இருக்கான். இப்ப தேவாங்கும் அவன் பாட்டுக்கு வந்துட்டு கவுச்சில உட்கார்றான். இப்ப லேப்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு, பாப்பாவ பார்த்து, "ம் ஓகே போலாமா பிரின்சஸ்?" அப்படிங்கிறான். "ம் ஓகேப்பா" அப்படிங்குது சிரிச்சுட்டு க்யூட்டா. இப்போ தேவாங் தான் காலங்காத்தால எங்கே போகிறாங்க, எங்கே போகிறீங்க அப்படிங்கிற மாரி கேட்கவும், நாங்களா நேற்று பிளான் படி நாங்கள் பீச் போனோம். பட் இப்போ மார்னிங்க்கு வந்து சும்மா ரெஸ்டாரண்ட் போகிறோம் நான் சாப்பிட்றதுக்கு. அப்போ ஜங்குக் சாப்பிட்லையா? சாப்பிட்டேன். பட்டு கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். ஸோ ரெஸ்டாரண்ட் போகிறோம். நீங்கள் வரீங்களா தேவம்? ம். சரி ஓகே. இங்கே இருந்தா போர் தான் அடிக்கும். நீ வேற லீவ் போட சொல்லிட்ட. நானும் லீவ் போட்டேன். சரி வா போலாம். என் பொண்ணுக்கு நான் ஃபீட் பண்ணணும். இதுவே காரணம் காட்டி வந்துருவது தானே. ஜாங்குக் அப்படிலாம் கிடையாது. சரி நான் வரல. நீங்க போயிட்டு வாங்க. இல்ல, இல்ல, இல்ல. வா, 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 வா போலாம். அப்படிங்கிற மாரி வெளிய கூட்டிட்டு போறான். பார்த்தா ஷாக்கிங்கா இருக்கு. நான் வரல. நீங்களே போயிட்டு வாங்க. தேயாங் வாங்க போலாம். இதில ஏன் போமாட்டீங்களா? போலாம். பட் ஜங்குக்கு வெயில் இருக்கு. வெயில் இருக்கட்டும். பட் இதுவுமே நல்லாயிருக்கும். நம்ம 3 பேர் ஃபேமிலியா ஜாங்கோக். அது உண்ம தானே தேயோங் அப்படிங்கிற மாரி சொல்லவும், சரி வரேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு தேயோங்கும் வரான். பார்த்தா அது ஒரு பைக் தான். அவ்வளோ அழகா இருக்கு. தேஹியும் ஹாப்பி பிகாஸ் அவ ஃபர்ஸ்ட் டைம் பைக்ல போறா. அதுவும் அவங்க அப்பா அண்ட் அம்மா கூட. இப்போ தேஹியும் ஜாலி ஜாலி அப்படிங்கிறா. "ஏன் ஜாலி?" அப்படிங்கிற மாரி ஜங்குக் கேட்கவும், "அம்மா ஃபர்ஸ்ட் டைம் நான் போறேன்ல பைக்ல." "ஓ! அப்படியா? ஏன் தேவம் பைக் ஓட்ட தெரியாதா?" நான் வேணா ஒண்ணும் வேணாம் ஜங்குக். தெரியாது. பட் கத்துக்கணும்னு ஆசையும் இல்ல. ஜஸ்ட் கார், கார், கார் அதிலயே போயிட்டேன். "ஓ! அப்படி. ஓகே தேவம். ஆ எப்போ வரீங்களா?" எஸ் கன்ஃபார்ம் அதுக்கு தானே வந்திருக்கேன்." சரி வா." அப்படிங்கிற மாரி ஜங்குக் தான் ட்ரைவ் பண்றான். தேஹி தான் முன்னாடி உட்காந்துக்கிறா. ஜாலியா அப்படியே உட்காந்துட்டு வரா. ஸ்ட்ரெயிட்டா ஐஸ்கிரீம் ஷாப் தான் போறாங்க. இப்ப தேவாங் தான் அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் ரெஸ்டாரண்ட் போறேன்னா, இப்போ ஐஸ்கிரீம் ஷாப் நம்ம வேற காலையில சாப்பிடல. அப்படிங்கிற மாரிலாம் நெறைய தாட்ஸ் போயிட்டுருக்கு. இப்ப ஜங்குக் தான், அவனோட தாட்ஸ் எல்லாம் எனக்கே கேட்டுரும் போல." அப்படிங்கிற மாரி சொல்லவும், ஜங்குக் இப்ப எதுக்கு? ம், ம். நீ சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம்." "ஐஸ்கிரீமா?" "ம். எஸ் ஐஸ்கிரீம். உனக்கு பிடிக்கும்ல?" "பிடிக்கும். பட் மார்னிங்." "ம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஐஸ்கிரீம்." அப்படிங்கிற மாரி சொல்லவும், தேவனுக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. ஏன்னா அவனுக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ 3 பேருமே உள்ள தான் போறாங்க. போய் உட்காந்து ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிட்டு, நெக்ஸ்ட் எங்கே போலாம் அப்படிங்கிற மாரி டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக் தான், நெக்ஸ்ட்டு அம்யூஸ்மெண்ட் பார்க் போலாமா?" "இங்கேயா? அதுவும் இந்த மத்தியானத்துலயா?" "தேவ் நல்லா தான் இருக்கும். பார்க் தானே சூப்பரா இருக்கும். அண்டு தேஹி கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாள்ல." அது ஓகே தான். தேஹி உனக்கு ஓகேவா?" "ம் ஓகேம்மா." "ம் ஓகே. லெட்ஸ் கோ." அப்படிங்கிற மாரி ஜங்குக்கும் சொல்லிட்டு 3 பேருமே இப்போ ஸ்ட்ரெயிட்டா அம்யூஸ்மெண்ட் பார்க் தான் கிளம்பி போறாங்க. அங்க போயிட்டு நெறைய ரைட்ஸ்லாம் போறாங்க. இப்போ ஒரு ரைடுக்கு மட்டும் தேயோங் அண்ட் தேஹி மட்டும் போயிருக்காங்க. இப்போ ஜங்குக் வெளிய தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ தேயோங் தான், "தேயோங், ஜங்குக் நீயும் வா, நீயும் வா போலாம்." அப்படிங்கிற மாரி கூப்பிடுறான். நீ போயிட்டு வா. நான் வெயிட் பண்றேன். அதுவும் இல்லாம 2, 2 பேர் தானே போ முடியும். நீ ஃபர்ஸ்ட்டு போயிட்டு வா. நீயும் பாப்பாவும் போயிட்டு வாங்க." "ஷூர்?" ஷூர். போயிட்டு வா." சரி ஓகே. தேஹி போலாமா?" போலாம்." அப்படிங்கிற மாரி அவளும் சொல்றா. இப்போ அவங்க 2 பேரும் உள்ள போயிட்டாங்க. அது ஒரு கர்டன்ஸ் மாரி இருக்கு. அதுக்குள்ள போணும். அது ஒரு ரைட் மாரி இருக்கு. இப்போ ஜங்குக் தான், அவன் ஒரு சைடுல போறான். இப்படியே தான் அந்த ரைடும் கம்ப்ளீட் ஆகுது. தேவாங் அண்ட் தேஹி வெளிய வந்து பார்க்குறாங்க. அங்க யாருமே இல்ல. ஜங்குக்கும் இல்ல. இப்போ தேவாங்க்கு தான் கொஞ்சம் பயமா இருக்கு. ஒரு வேள ஏதாவது ப்ராப்ளமோ அப்படிங்கிற மாரி. தேஹிய தூக்கி வச்சுக்கிறான். ஜங்குக், ஜங்குக் யாராவது இருக்கீங்களா? அப்படிங்கிற மாரிலாம் கத்துறான். சரின்னு என்ட்ரி ஆன வழிக்கு போலாம் அப்படிங்கிற மாரி முன்னாடி நடந்து போறான். இப்போ அந்த என்ட்ரி ஆன வழியில தான் ஜங்குக் அப்படியே ஒரு பொக்கேயோட வராரு. தேவாங்க்கு புரிஞ்சிருச்சு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாரி ஒரு அளவுக்கு சென்ஸ் பண்றான். தேவாங் ப்ரொப்போஸ் பண்ண போறானா? அப்படிங்கிற மாரி அவனுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கான். தேவாங் நோ சொல்லிடு. ஆனா தேஹி அப்படிங்கிற மாரி பாப்பாவ பார்க்குறான். இப்போ பாப்பாவும், "அம்மா, அப்பா, அம்மா, அப்பா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு சிரிக்குது.
ஜங்குக்கும் அங்கேருந்து ஒரு பொக்கே வாங்கிட்டு வந்து முன்னாடி நிற்கிறான். இப்போ தேவாங்கும் ஜங்குக்கா ஐ டு ஐ பார்க்குறான். இப்போது தேஹி தான் அப்பா அப்பான்னு அவன்கிட்ட தாவ போகுது. இப்போ ஜங்குக் அவன் வாங்கல தேஹிய. ஷாக்கிங்கா இருக்கு தேவாங்க்கு. என்ன நடக்குது ஒண்ணுமே புரியல. இவன் ப்ரொப்போஸ் பண்ண போறான்னு தெரியுது. ஏன் பாப்பா கூப்பிடுறா, பட் இவன் தூக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ ஜங்குக் தான் தேவாங்கோட வெஸ்ட்ட பிடிச்சு பக்கத்துல இருக்கான். 2 பேரும் ஐ டு ஐ பார்த்துக்கிறாங்க. தேஹி தான் ஜங்குக் கொஞ்சம் கிட்டத்துல இருக்கிறனால தாவிர்றா. இப்போ ஜங்குக் தேஹிய ஒரு பக்கம் பிடிச்சிச்சு. தேவாங்கோட வெஸ்ட்ட அப்பவும் விடல. கிட்டவே தான் வச்சிருக்கான். ஜங்குக் என்ன பண்ற விடு. அம்மா இங்க இருந்தவங்கலாம் எங்க? என்னாச்சு எல்லாத்துக்கும்? எங்க போனாங்க? அப்படிங்கிற மாரி கேட்குறான். தேவாங் வெயிட் பண்ணு சொல்றேன். சொல்லாம எங்கேயும் மாட்டேன் சொல்றேன். அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் இப்போ பாப்பாவை தான் பார்க்குறான். பிரின்சஸ் உன் அம்மா யாரு? அப்படிங்கிற மாரி கேட்கவும் பாப்பா தேவாங்க பார்த்து கை நீட்டுது. உங்கள் அம்மா பேர் என்ன? அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இப்போ பாப்பா தான் மிஸ்ஸஸ் ஜான் ஜங்குக் அப்படிங்குது. இப்படி சொன்னதையுமே ஜங்குக் அடுத்ததா தேயோங் வில் யூ மேரி மீ அப்படிங்கிறான். தேயோங்க்கு பாப்பா சொன்னதுலேயே அப்படியே மெல்ட் ஆகி டியர்ஸ் வந்திருக்கும். ஜங்குக்கு இப்படி கேட்டதையுமே அவ்வளோ நேரம் அவன் திங்க் பண்ணிட்டு இருந்திருப்பான் நோ சொல்லணும்னு. பட் பாப்பா சொன்னதையுமே எஸ் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சொல்லிவிட்டு அப்படியே ஹக் பண்ண டைட்டாக ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். சரி ஓகேடா ஆர்மிஸ், இதோட முடிச்சுக்கிறேன். தென் இதுக்கு நான் ஒரு ஸ்பெஷல் எபிசோட் யோசித்து வச்சுருக்கேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. நார்மலாக என் வீடியோவுக்கு ஒரு 20 கமெண்ட்ஸ் வரும். நான் ஒரு 30 எதிர்பார்க்குறேன். பார்ப்போம், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தென் செப்ரேட்டாக ஒவ்வொரு ஐடியும் கமெண்ட் பண்ணணும். ஒரே ஐடியில் எல்லா கமெண்ட்டும் பண்ணக்கூடாது. ஓகே, தென் 30 கமெண்ட்ஸ் வந்ததுமே கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவேன். வரலைன்னா 3 மந்த் ஆகும், அதுவுமே சொல்லிடுறேன், கோச்சிக்காதீங்க அப்புறம். அண்டு மினி சீரீஸ் ஹிஸ் பேபி இஸ் ஆன் மை ஸ்டொமக் முடிஞ்சிருச்சு. இதோட ஃபைனல் பார்ட் இதோட முடிஞ்சிருச்சு. ஒன்று ஸ்பெஷல் இபியில் மட்டும்தான் பார்க்க முடியும். தென் கான்ட்ராக்ட் மேரேஜில் வந்து மீட் பண்ணுறேன். அவ்வளோதான். டாட்டா பை பை ஃப்ரம்